ஹாய் செல்ல குட்டீஸ், வெல்கம் பேக் டு டேக் குக் ஃபிக்ஷன்ரா. சரி, எப்படியோ ஒரு வழியாக மலையின் சாரில் நம்ம முடிச்சாச்சு. ஸோ அதுக்கு நிறையா பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, ஸ்டோரி நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்கடா. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போட்டது உங்களுக்கு இவ்வளோ பிடிக்கும்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக அதுக்கப்புறம் வர ஸ்டோரியில் நல்லா ஸ்வீட்டான மூமெண்ட்ஸை நிறையா ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ டேரெக்டாக இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டோரிக்குள்ளே போயிடலான்டா. இந்த ஸ்டோரியோட பேர் 24. ஸோ 24 அப்படின்றப்பவே உங்களுக்கு சின்ன லைட்டாக ஒரு ஐடியா வந்திருக்கும். ஒரு 24 ஹார்ஸ் ஒரு ஒன் டே ஜேர்னியில் ஒரு 2 பர்சனுக்கு நடுவில் எப்படி ஒரு பாண்ட் க்ரியேட் ஆகுது, அது எந்த அளவுக்கு அந்த பாண்டை வச்சிருக்கு அப்படின்றதான அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரியே. ஸோ ரொம்ப இப்போயே நான் சொல்ல விரும்பலை, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். ஸோ ஸ்டார்ட்டிங் சீனே பார்த்தோம்னா ஒரு பெரிய பில்டிங் தான்டா காட்டுறாங்க. கொஞ்சம் ரிச் பீப்புள்ஸ் இருக்கிற வீடு மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த வீட்டோட ஓனர் இருப்பாங்களா, அதாண்டா அவங்க அம்மா நம்ம ஜின்னு. ஸோ காலையிலேயே நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு டீ போட்டு அவங்களோட ஒரே சன் தான்டா. ஸோ அந்த பையன் வீட்டுக்கு அந்த பையன் ரூமுக்கு தான் போகிறாங்க. 2 தடவை டோர் நாக் பண்ணுறாங்க, பட் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. சரி அப்படின்ட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்கடா. பட் பெட்டில் அந்த ரூமில் அவங்க பையன் இருக்கிறதுக்கு எந்த ஒரு அடையாளமே இல்லை. ஸோ உடனே அவங்களும் ஒரு மாதிரி ரொம்ப பயந்துட்டாங்க. ஜீனோ, ஜீனோ, என்னாச்சு? எதுக்கு கத்துற காலங்காத்தாலே? வேமா உங்கள் பையன் ரூமுக்கு வாங்களேன் அப்படின்ட்டு கத்துறாங்க. நாம்ஜுன்னும் என்னாச்சு அப்படின்ட்டு வேகமாக போகிறாங்கடா. உள்ளே போய் பார்த்தா நம்ம ஜின்னு தான் ஏதோ ஒரு பேப்பரை கையில் வச்சுட்டு நிற்கிறாங்க. ஸோ நாம்ஜுன்னும் அதை பார்க்குறாங்க. ஹாய்மா, அப்பா, இந்த லெட்டர் கிடைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் என் மேலே கொலைகாண்டில் இருப்பீங்க. எனக்கு தெரியும், நான் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நீங்கள் 2 பேரும் ஆசைப்பட்றீங்க. ஆனால் என்னால் அந்த வழியை உங்களுக்கு தர முடியாதுமா. அப்பா, உங்களோட ஆசை எல்லாமே உங்களுக்கு அப்புறம் இந்த பிஸ்னஸை ஒரு ஆள் நல்லா பார்த்துக்கிறணும்னு ஆசைப்படுவீங்கள்ல. ஆனால் மேபி எனக்கு அதுக்கு கொடுத்து வைக்கலையா என்னான்னு தெரில. என்னோடய ஆசை எல்லாமே ஒன்று தான்ப்பா. நம்ம ஃபேமிலியை இப்போ வரைக்கும் நம்மளுக்கு நம்பிக்கையாக இருக்கிற ஒரே ஒரு பர்சன்னா அது ஜேஹோப் அங்கிள் தான். தயவு செஞ்சு இந்த இதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஜேஹோப் அங்கிள் ஃபேமிலிக்கு கொடுத்துருங்கப்பா. இது என்னோடய விஷயம், நான் சொல்லலை. ஆனால் அவங்க எனக்கு விவரம் தெரிஞ்சலேருந்து அதுக்கு முன்னாடி இருந்து அவங்க நம்ம கூட இருக்காங்க. சொல்லணும்னு தோணுச்சுப்பா, அவ்வளோதான். பயப்படாதீங்கம்மா, நான் எங்கே போனாலும் பத்திரமா தான் இருப்பேன். நான் எங்கே போகிறேன் வைக்கிறேன் எல்லாத்தோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் கண்ணு முன்னாடி இருந்து கஷ்டப்பட்டு உங்களையும் கஷ்டப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லைம்மா. நீங்கள் ரொம்ப பூ மாதிரி, எனக்கு ஒன்றுனா நீங்கள் தாங்க மாட்டீங்க. அப்பாவும் அதே மாதிரி தான், தாங்க மாட்டார், ஆனால் வெளியே காட்டிக்கிற மாட்டார். ஆனால் நீங்கள் அப்படி இல்லைல்லம்மா. ஒன்று மட்டும் யோசிச்சுக்கோங்க, உங்கள் பையன் நல்லா இருக்கான், உங்கள் கூட தான் இருக்கான், சரியா? எனக்குன்னு இருக்க இந்த 1 மாதத்தை இந்த உலகத்தெல்லாம் சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேம்மா. ப்ளீஸ்மா, என்னை நினச்சி கஷ்டப்படாதீங்க. எப்பயும் நான் உங்கள் கூட இருக்கிறதா நினச்சிக்கோங்க. எப்பயும் உங்கள் கூட சண்டை போட்டுக்கிட்டு உங்களை திட்டிக்கிட்டு உங்கள் பேச்சை கேட்காத பிள்ளையா உங்கள் கூட இருப்பேம்மா. மா, ஐ மிஸ் யூ மா. ஐ மிஸ் யூ டேட் அண்ட் ஐ லவ் யூ. மேபி அடுத்த ஒரு ஜென்மம்னு இருந்தால் இப்படியே உங்களுக்கு ஒரு நல்ல பையனாக பிறக்கணும். ஆனால் அந்த ஜென்மத்தில் இப்படி இல்லை. லைஃப் லாங் உங்கள் கூட இருக்கணும்ப்பா மா. அதான் என்னோடய ஆசை. உங்களை மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஐ லவ் யூ அப்படின்ட்டு எழுதியிருக்காங்கடா. இந்த பார்த்தோன்னே ஜின்னுக்கு அவ்வளோதான் உயிரே போயிடுச்சு. உட்காந்து அவ்வளோ அழுகுறாங்க பெட்டில். நாம்ஜூன் தான் அப்படியே ஜின்னை அவங்க செஸ்ட்டில் ஹைடு பண்ணிவிட்டு ஹக் பண்ணுறாங்கடா. அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கண்ணில் அவ்வளோ தண்ணீர் இருக்குது. பட் அவரும் உடஞ்சிட்டா அவங்க ஒய்ஃபுக்கு யார் இருக்கா? ஜின்னு ரொம்ப சாஃப்ட் கேரக்டர். அதுவும் அவங்க பையன் வந்துட்டா எந்த அம்மா தான் எதாக இருந்தாலும் ஈஸியாக எடுத்துக்கிடுவாங்க.
ஸோ ரொம்ப அழுகுறாங்கடா. அந்த லெட்டர அவங்க செஸ்ட்ல ஹைட் பண்ணிக்கிட்டு. ஸோ நாம்ஜூனுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் நாம்ஜூன்? நம்ம யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்? எல்லாரும் நல்லா இருக்கணுந்தேல நெனச்சோம். நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன். இப்படி அவனையும் சின்ன வயசுலயே தூக்கி குடுக்கணுமா? ஒரே ஒரு பையன்னு பொத்தி பொத்தி வளர்த்தேன். இதுக்கு தானா? அப்படின்ட்டு ரொம்ப அழுகுறாங்கடா. நாம்ஜூனுக்கே ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அவரால முடியல. அவரும் சின்ன ஹக் பண்ணிட்டு ரொம்ப அழுகுறாங்க. ஸோ அப்போ சடனா நாம்ஜூன் ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. லொகேஷன் நோட்டிஃபிகேஷன் தான்டா. நம்ம டேயாங்ட்ட இருந்து தான் வந்திருக்கு. அவங்களோட பையன். ஸோ கரெக்ட்டா அது வந்து ஒரு ஹில் ஏரியாவ தான் காட்டுது. நாம்ஜூன், நம்ம போவோமா? அவன் ஊர் சுத்துனா சுத்தட்டும். நம்மளும் அவன் கூட போயிட்டு வருவோமே. ப்ளீஸ் நாம்ஜூன். எனக்கு என் பையன் கூட இருக்கணும். ஜின், இதுவரைக்கும் உன் பேச்ச கேட்டு தான் உன் பையன் அமைதியா இருந்தான். இந்த ஒரு மாசமாச்சும் அவனுக்கு பிடிச்ச மாரி அவன் லைஃப்ப வாழட்டுமே. ம். ப்ளீஸ்மா. அப்படின்றாங்க. ஜின்னுக்கு ஆனா சத்தியமா முடியல. அவர் அப்படியே அவங்க பையன் ஃபோட்டோ டேபிள்ல இருக்கும்டா. ஃபேமிலி ஃபோட்டோ தான். நம்ம நாம்ஜூன்னு பக்கத்துல பக்கத்துல உட்காந்துருப்பாங்க. டேயாங் வந்து அவங்க பின்னாடி ஷோல்டர்ல கை போட்டு நடுவுல ஒரு பாக்ஸி ஸ்மைல் குடுத்துருப்பாங்கடா. அந்த ஃபோட்டோவ பார்த்தா ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணிட்டு ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான்டா காட்டுறாங்க. ஸோ டைரக்ட்டா வந்து ஒரு பெரிய பெரிய பில்டிங் தான் காட்டுறாங்க. அது வந்து பார்த்தாலே தெரியுது எந்த அளவுக்கு ரிச் பீப்பிள்ஸ்லாம் அங்க வேலை பார்ப்பாங்க அப்படின்ட்டு. வேலை பார்க்குறவங்களே அவ்வளோ ரிச்சா இருந்தா, அங்க சிஇஓலாம் எவ்வளோ ரிச்சா இருப்பாங்க. பட் ஆனா நேரா சிஇஓ ஆஃபீஸ ஃபோக்கஸ் பண்ணா, அவர் செம்ம காண்டுல உட்காந்துருக்காரு. ஃபைல் எல்லாம் அங்கிட்டு, இங்கிட்டு விழுந்து கிடக்கு. அவர யாராலயும் கண்ட்ரோல் பண்ண முடியலடா. ஜஸ்ட் அந்த டேபிள்ல இருக்க எல்லா திங்ஸும் கீழ தான் சிதறி கிடக்கு. சுத்தி ஸ்டாஃப்லாம் ரொம்ப பயத்தோட நிக்கிறாங்க. இப்ப சடனா ரூம் ஓப்பன் ஆகுது. அவங்க அண்ணன் தான் உள்ள வராங்க. "ஷுகா, எத்தன தடவ சொல்லியிருக்கேன் டோர் நாக் பண்ணிட்டு உள்ள வான்னு. ஜங்குக், நான் உன் அண்ணன்றத மறந்துறாத. இப்ப இத சொல்ல தான் அவ்வளோ தூரம் வந்தியா? ஜங்குக், என்ன பண்ணி வச்சிருக்க? ஆஃபீஸே தலைகீழா ஆக்கி வச்சிருக்க. இது என் ஆஃபீஸ். நான் என்ன வேணா பண்ணுவேன். நீ எதுக்கு இங்க வந்த? ஜங்குக், நீ ப்ரெஷர்ல இருக்கேன்னு தெரியுது. உனக்கு ஆல்ரெடி 30 வயசாச்சு. மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணது தப்பா? மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணது தப்பில்ல. தேவையில்லாம என்ன கேட்காம நியூஸ்ல, பிரஸ்லலாம் யார் இந்த மாரி இன்ஃபர்மேஷன பரப்புனீங்க? யார கேட்டு பண்ணீங்க? என்ட்ட கேட்டீங்களா? எனக்கு இதுல விருப்பமா என்னான்னு? ஜங்குக், ப்ளீஸ். உன் வயச பார்த்தேல்ல. உனக்கு அப்புறமும் உன்னோட சாம்ராஜ்யத்த ஒரு ஆள் ஆள வேணாமா? ஏன்? என்னோட வாரிசு தான் அத ஆளணுமா? எனக்கு உண்மையா இருக்கவங்கலாம் ஆளக்கூடாதா? ஜங்குக், நீ பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு? முட்டாள் மாரி இருக்குடா. உன்னால பிள்ளை பெத்துக்கிற முடியலன்னா சரின்டலாம். என்ன பிரச்சனை உனக்கு? ஷுகா, நீ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி உன் மனசுக்கு பிடிச்சவனதால கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஏன் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணனால உன் சாம்ராஜ்யத்த ஆள உனக்கு ஆள் இல்லாம போயிருச்சா? ஜங்குக், நான் உனக்கு யாராச்சும் பிடிச்சிருந்தா கூட சொல்லு. நான் வந்து அப்பா அம்மாட்ட பேசுறேன்றேல்ல. பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி. ஏன் நீ அதையாச்சும் பண்ணலாம்ல? உங்கள சரி கட்டுறதுக்குலாம் என்னால ஒருத்தவன பொய்யா கூட்டிட்டு வந்து நடிக்க முடியாது. எனக்குன்னு ஒருத்தவன பிடிக்குமே நானே உங்கட்ட வந்து சொல்றேன். அது வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஜங்குக், இப்படி சொல்லி சொல்லி தான் இத்தனை வருஷத்த நீ இழுத்து வச்சிருக்க. இதுக்கு மேல நீ இழுத்தேன்னா, சத்தியமா என்னால அப்பா அம்மாட்ட எதுவும் பேச முடியாது. அண்ட் இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. கண்டிப்பா நம்ம ஃபேமிலிக்கு சத்தியமா செட் ஆகும். கண்டிப்பா இந்த பொண்ண வேணான்னு சொல்றதுக்கு உன்ட்ட ரீசன் இருக்கா என்னன்னு தெரியல. ஒருவேள பிடிக்கல அப்படின்றது ஒரு ரீசன்னா, கண்டிப்பா அப்பா அம்மா அத ஒத்துக்குருவாங்கன்னு எனக்கு தோணல. அண்ட் இன்னொரு விஷயம், என்னால இந்த விஷயத்துல உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. 2 வீக்ஸ்க்கு அப்புறம் மேரேஜ். ஒழுங்கா ரெடியா இருக்கிற வேலைய பாரு. அப்படின்றாங்கடா. அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. ஜேகேலாம் செம்ம காண்டுல இருக்காங்க. அவங்க கைய தான்டா அப்படியே போட்டு முறுக்குறாங்க. அந்த ஃபோர்ஸ்ல வந்து அவரோட உள்ளாங்கையிலேயே ரத்தம் வந்துரும் போல. அந்த அளவுக்கு ஃபோர்ஸா முறுக்கிக்கிட்டு இருக்காங்க. செம்ம காண்டா அந்த டேபிள்ல உட்கார்றாங்க அவங்க சேர்ல.
இப்படியே கட் பண்ணிட்டு நம்ம டேங் சைடு தான்டா. நம்ம டேங்லாம் லைஃப்ல என்னமோ புதுசா கூட்டுக்குள்ள இருந்து வெளிய வந்த ஒரு பையன் மாரி ரொம்ப சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்காரு. பார்க்குற எல்லார் கூடயும் ஃப்ரெண்டா இருக்கிறது, சின்ன பசங்க கூட ஜாலியா விளையாடுறது, புது புது இடத்துக்கு போறது, அந்த மனிதர்கள பார்க்குறதுன்னு ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. ஸோ அந்த மாரி தான் இப்ப ஃபைனலா வந்து ஒரு சிட்டி சைடு தான் வந்திருக்காரு. ஸோ அந்த சிட்டி வந்து புஷன் தான்டா. நம்ம ஜங்குக் இருக்கிற சைடு தான். ஸோ அங்க தான் வந்து ஒரு பெரியவங்கட்டலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. "சரிப்பா சொல்லு, இன்னும் எத்தன வாரம் இங்க இருக்க போற?" "ம் வாரம்னா தெர்ல. மேபி 2, 3 நாள்." "ஆ வேணாட்டே அங்கிள். இன்னும் கொஞ்ச நாள் எங்க கூட இருங்களேன் ப்ளீஸ்." இன்னொரு சின்ன குழந்த அழகா கியூட்டா சொல்லுதுடா. ஏன்னா இப்ப வந்து டேயாங் வந்து புஷன்ல வந்து அந்த ஃபேமிலி வீட்ல தான் இருக்காங்க. ஸோ அந்த பெரியவரும் டேயாங்க தான் பார்க்குறாங்க. ம். எப்ப அங்கிள் ஜீனோக்கு ஆப்ரேஷன்? ஆப்ரேஷன் எப்ப வேணா பண்ணலாம்ப்பா. கையில காசு இருக்கணும்ல. எங்கள மாரி ஆளுகலாம் குழந்தை பெத்துக்கிறதே பெருசு. இதுல அந்த குழந்த இந்த மாரி நோயோட பிறந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கட்டும். போகும்போது என்ன என் பிள்ளைக்கு நானே கொல்லி போடுற நிலைமை வரும். அவ்வளோதான். இவ பிறந்த உடனே அவங்க அம்மாவும் இவள விட்டுட்டு போயிட்டா. எனக்குன்னு இருக்கிறது இப்ப அவ தான். விதிய மாத்த முடியாதுல்ல. அப்படின்ட்டு சிரிக்கிறாங்கடா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலா அந்த பொண்ணுக்குமே கேன்சர் தான் இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் தான். ஸோ அதனால தான் டேங் வந்து அந்த பொண்ணுட்ட ரொம்ப ஒரு மாரி சாஃப்ட்டா நடந்துக்கிறாரு. ஆல்ரெடி டேயாங் சாஃப்ட்டு தான். பட் இருந்தாலும் இதில ரொம்ப சாஃப்ட்டா இருப்பாரு. ஏய் சீனு, இங்க வாவேன். ம். சொல்லுங்க அங்கிள். சரி, ஆப்ரேஷன் பண்ணா பாப்பா இன்னும் ரொம்ப நாள் வாழ்வாங்களாம். ஆப்ரேஷன் பண்றீங்களா? ஆப்ரேஷன் பண்ணா வலிக்கும்ல? ம்ஹ்ம். ஆப்ரேஷன் பண்ணா வலிக்காது. அங்கிள் சொல்றேன்ல, பண்றீங்களா? அண்ணா அப்பா சொன்னாங்க, அதுக்கு தான் என்கிட்ட காசு இல்லேன்னு. நம்ம ஏரியாவுக்கு ஒரு டாக்டர் வந்து செக் பண்ணப்போ கூட சொன்னாங்க. இந்த மாரி ஆப்ரேஷன் பண்ணா நானும் அனு மாரி, காக்கி மாரி ரொம்ப நாள் உயிரோட வாழ்வேன்னு. ஆனா அப்பாட்ட காசு இல்லையே. காச பத்தி எதுக்கு கவலைப்படுற? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்கட்ட பேசி பார்க்குறேனே. அவங்க டாக்டர் தான் அங்கிள். எனக்கு நீங்க இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஒரு சின்ன ஹெல்ப்பா வச்சுக்கோங்களேன். அப்படின்ட்டு அந்த அங்கிள தான்டா பார்க்குறாங்க. அவங்க எதுவுமே பேசல. ஸோ அப்படியே கட் பண்ணா நம்ம டேயாங் தான்டா யாருக்கோ மெசேஜ் அனுப்புறாங்க. ஸோ அப்படியே ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஜூனுவ வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான்டா சேர்த்துருக்காங்க. ஜீனு ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்க. டேயாங் கையும் அவங்க அப்பா கையையும் விடுற மாரி தெரியல. அப்பா பயமா இருக்கு. அதான் டே அங்கிள் இருக்காங்கல்ல, நானும் இருக்கேன்ல, அதெல்லாம் ஜீனுக்கு எதுவும் ஆகாது. ம். நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வருவீங்க. அப்பா இருக்கேல்ல. டே அங்கிள், நான் கண்ண முழிக்குமே உங்கள தான் பார்க்கணும். இருப்பீங்களா? ப்ளீஸ். கண்டிப்பா இருப்பேன். கண்ண முழிச்சதுக்கு அப்புறமும் இருப்பேன். ப்ராமிஸ். அப்படின்றாங்க. ஸோ ஃபைனலா ஜீனு உள்ள போயிட்டாங்கடா. நம்ம அந்த அங்கிள் வெளிய நின்னுட்டு டேயாங்க தான் பார்க்குறாங்க. உனக்கு ஒரே ஒரு நாள் என் வீட்ல தங்குறதுக்கு இடம் குடுத்தேன். அதுக்கு நீ ரொம்ப பெரிய உதவி பண்ணிட்ட. ரொம்ப தேங்க்ஸ் டேயாங். என் கூட பிறந்தவங்க கூட நான் கஷ்டத்துல இருக்கும்போது என்ன உதறி விட்டுட்டாங்க. யாருன்னே தெரியாத நீ இவ்ளோ ஹெல்ப் பண்ணியிருக்க. உனக்கு நான் என்ன பண்ணேன்? எனக்கு நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம் அங்கிள். உங்க நல்ல மனச மட்டும் எப்பயும் யாருக்காகவும் மாத்திக்கிறாதீங்க. ப்ளீஸ். இந்த மாரி மனசு இருக்க பெர்சன பார்க்குறது ரொம்ப கஷ்டம். நீ சொல்றதும் உண்மதான். அப்டின்ருக்காங்க. ஸோ அப்பதான் டேயாங் வந்து அவங்க ஃபோன பார்க்குறாங்கடா. ஸோ அதில வந்து ஜேகோப் தான் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்டின்ட்டு. ஸோ டேயாங்கும் சின்ன ஸ்மைலோட ஜேகோப்ட்ட தான் அ அப்பா, அம்மாவ பார்த்துக்கோங்க அப்டின்ட்டு ஒரு மெசேஜ் அனுப்புனாங்க. ஜேகோப் வந்து நீ ஒரு தடவ வந்து பார்த்துட்டு போலாம்ல அப்டின்றாங்க. பட் டேயாங் அதுக்கு எந்த ரிப்ளேயும் பண்ணல. அவர் பாட்டுக்கு கண்ண மூடிட்டு அந்த சேர்ல தான்டா உட்கார்றாரு. உள்ள அவ்ளோ கஷ்டம் இருக்கு. அவ்ளோ பெயின் இருக்கு அவருக்கு. அவருக்கு இப்பயே அவங்க அப்பா, அம்மாவ பார்க்கணுன்னு தான் ஆசை. பட் அவங்க பையன் கடைசி நேரத்தில துடிதுடிச்சு சாகுறது வந்து யாருக்கு தான்
பார்க்க முடியும். ஸோ, அதுக்காக தான் டேயாங் வந்து இவ்ளோ கஷ்டப்படுறாரு. ஸோ, ஃபைனலா ஆப்ரேஷனும் முடிஞ்சிருச்சுடா. ஸோ, நேரா ஜின்னு வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டேயாங் நீ ஜின்ன பார்த்துக்கோ. அவ எப்படி இருந்தாலும் கண்ண முழிச்சோனே உன்ன தான் பார்க்கணும்னு ஆசைப்படுவா. நான் போயி அவங்களுக்கு சாப்பாடு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க. ஸோ, டேயாங்கும் ஓகேன்ட்டு போயிட்டாங்கடா. சரி அந்த அங்கிளும். டேயாங் அப்ப தான் டைம பார்க்குறாங்க. கரெக்ட்டா இப்போ அவங்களுக்கு ஒரு ட்ரெயின் இருக்கு. ஸோ, அவர் நேரா ஜீனுவ தான் பார்க்குறாங்க. ஜீனு நல்லா தூங்குறாங்க. ஸோ, டேயாங் அவங்க பர்ஸில வந்து அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ ஒண்ணு இருக்குடா. அவங்க அப்பா, அம்மா கூட இருந்தது. அதுதான் அவங்கட்ட இருந்த கடைசியான ஃபோட்டோ அவங்க ஃபேமிலி ஞாபகார்த்தமா. அது வந்து அந்த கியூட்டா இருக்கும்டா. அந்த ஃபோட்டோ பார்க்கும்போதே டேயாங் காத அவங்க அம்மா திருவுற மாரி, அவங்க அப்பா ஒரு காத புடிச்சுட்டு நிக்கிற மாரியும் இருக்கும். ஸோ, அது பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு அந்த ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவ பார்த்துட்டு டேயாங் ஒரு மாரி அழுதுகிட்டே சிரிக்கிறார்றா. ஸோ, அங்கனக்குள்ள ஒரு நோட் எழுதி வச்சுட்டு அவரு கெளம்பிட்டாரு. அந்த அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு. ஸோ, அடுத்து அவரு எங்க போனாரு என்னான்னு எதுவுமே தெரியல. அந்த அங்கிள் நேரா வந்து அந்த ஃபோட்டோ தான்டா நேரா பார்க்குறாரு. அதில ஒரு லெட்டர் இருக்கு. "அங்கிள் இந்த லெட்டர் எழுதும்போது நீங்க படிக்கும்போது நான் இருக்க மாட்டேன். பட் கவலைப்படாதீங்க. எல்லாமே நல்லபடியா தான் போகும். என்னைக்காச்சும் ஒரு நாள் ஜீனோக்கு நான் ஞாபகம் வந்தேன்னா அந்த ஃபோட்டோவ காட்டுங்க. என்ன பத்தி இப்ப அவ கேட்டான்னா, அவளோட இதயத்தில தான் நான் இருக்கேன்னு சொல்லுங்க. அவளோட அங்கிள் எப்பயுமே அவள லவ் பண்ணுவான்னு சொல்லுங்க. உங்க பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங். உங்க பொண்ணுக்காக நீங்களும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்களோட ஹெல்பிங் கேரக்டர யாருக்காகவும் விட்றாதீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா, இந்த லெட்டர் பின்னாடி ஒரு அட்ரஸ் இருக்கு. அது என்னோட பேரண்ட்ஸ் தான். தயங்காம அவங்கள அப்ரோச் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் எவ்ரிதிங் அங்கிள். அண்ட் ஜினோவ நல்லா பார்த்துக்கோங்க." அப்படின்ட்டு எழுதியிருக்கு. இத பார்த்தோனே அந்த பெர்சனுக்கே ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஜஸ்ட் ஒன் டே ஹெல்ப் பண்ணதுக்கு இவ்ளோ பண்ணுவாங்களா? அப்படின்ட்டு. ஜீனோவ தான்டா பார்க்குறாங்க. ஜீனோ இன்னும் அந்த சின்ன குழந்தைல. ஸோ ஆப்ரேஷன் பண்ணனால ரொம்ப ஒரு மாரி டயர்டா தான் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அப்பாவும் அந்த குழந்தை ஹேர இது பண்ணிட்டு, ஒரு மாரி பிளாங்கா தான்டா பார்க்குறாங்க. "சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன் டேயாங். நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருப்பன்னு." அப்படின்றாங்க. ஸோ டேயாங் நேரா வந்து இப்ப ட்ரெயினுக்கு தான்டா போறாரு. ஸோ ட்ரெயின்ல தான் உட்காந்துருக்காரு. இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர்ல அது கெளம்பிரும். ஸோ இப்படியே கட் பண்ணா ஜங்குக் சைடு தான்டா காட்டுறாங்க. வீட்லயே மேரேஜ் ஒர்க்லாம் நெறையா போய்க்கிட்டுருக்கு. இன்னும் 4 டேஸ்ல வந்து கல்யாணம் அந்த மாரி தான்டா போய்க்கிட்டுருக்கு. பட் ஆனா ஜங்குக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்ல. அவர் வந்து அவரோட ரூம்ல தான் உட்காந்துருக்காரு. கரெக்ட்டா டோர் நாக் சவுண்ட் கேட்டது. பெர்மிஷன் குடுத்தோனே அவங்க அம்மா தான்டா உள்ள வராங்க. "ஜங்குக் உன்ன பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? சோர்ந்து போன குழந்தை மாரி இருக்கு. நான் நாள்ல கல்யாணம் வச்சுக்கிட்டு இந்த கல்யாணம் என்ன என்ட்ட கேட்டு அரேஞ்ச் பண்ணீங்களா?" "ஜங்குக் அம்மா எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான்டா பண்ணுவேன். இன்னும் எத்தன நாள் தான் நீ தனியா இருப்ப? நான் பிறந்ததுலேருந்து தனியா தானே இருக்கேன். அப்ப தெரியலையா உங்களுக்கு? கொஞ்ச நாள்லயே எனக்கு பிடிச்சிருக்கா, பிடிக்கலையான்னு கேட்கல. படிப்புன்னு சொல்லி வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டீங்க. ஆனா அண்ணன மட்டும் உங்க கூட வச்சுக்கிட்டீங்க. நீங்க திருப்பி வந்த உடனே ஒர்க்குன்னு சொல்லி ஆஃபீஸ்க்கு அனுப்பி விட்டீங்க. லைஃப்ப நான் என்ஜாய் பண்றதுக்கு முன்னாடி மேரேஜ்ன்றீங்க. உங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்றீங்க. இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன். எனக்கு என்ன பிடிக்கும், பிடிக்காதுன்னு ஏதாச்சும் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ம். சங்கு உங்கட்ட பேசுறதுல ஒரு யூஸும் இல்ல. உங்களுக்கு உண்மையிலே என்ன பிடிக்கும்னா முடிஞ்சா அந்த கல்யாணத்த நிப்பாட்டுங்க பார்ப்போம். அப்படின்றாங்க. பட் அவங்க அம்மா எதுவுமே பேசல. ஸோ ஜங்குக்கும் ஒரு பெயின்ஃபுல்லான ஸ்மைல் குடுத்துட்டு வெளிய தான்டா போயிட்டாங்க. அவங்க ஆசைப்பட்டது எல்லாமே அவங்க ஃபேமிலி கூட இருக்கணும் தான். பட் ஆனா அது இப்போ வரைக்கும் அவருக்கு கிடைக்கல. விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே படிக்கணும்னு சொல்லி வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. அவர் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வரும்போது பிஸ்னஸ்ன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. ஸோ டோட்டலா அவரே அவர வெறுத்துக்கிட்டு தனிமை ஆயிட்டாரு. இப்ப இந்த மேரேஜ் வேற. ஸோ அவருக்கு டோட்டலா எந்த ஒரு விருப்பமே இல்ல. டைரக்ட்டா வெளிய தான்டா கார்டன்ல தான் நிக்கிறாங்க. நின்டு ஸ்மோக் பண்ணிக்கிட்டு தான்டா இருக்காங்க. என்ன நெனச்சாருன்னு தெரியல. ஏதோ ஒரு ஃபோன் தான் எடுத்து செக் பண்றாங்க. ட்ரெயின் ரூட் மாரியெல்லாம் இருக்கு. ஸோ செக் பண்ணிட்டு நேரா வீட்டுக்குள்ள தான்டா போறாங்க.
ஸோ போயிட்டு அப்படியே கட் பண்ணா, நம்ம டயாங் போன ட்ரெயின் தான்டா. கரெக்ட்டா அடுத்த ஸ்டாப்ல நிக்குது. ஸோ டயாங் அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு, கீழ தான் இறங்குறாங்க. ஏதாச்சும் வாங்கிட்டு போவோம் அப்டின்ட்டு. ஸோ கீழ இறங்கிட்டு கடையில தான்டா சாக்லேட்டு, மில்க் ஷேக் இந்த மாரி டயாங் புடிச்ச எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க. வாங்கிட்டு டைரக்ட்டா அவரோட இதுக்கு போறாரு. அவரோட உட்காந்துருந்த இடத்துக்கு. பார்த்தா இப்போ வந்து நல்லா ஜிம் கோச் மாரி ஒரு பெர்சன் உட்காந்துருக்காங்க. "ஹே! எக்ஸ்கியூஸ் மீ. இது என்னோட சீட். யார் நீங்க?" "உன் சீட்டா? உன் பேர் எழுதியிருக்கா?" "ம். என் பேர் எழுதல. ஆனா இந்த சீட்ல தான் நான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன்." அப்படின்றாங்க. ஸோ ஜங்குக் ஸோ ஓகேடா. அது வந்து ஜங்குக் தான். ஸோ அந்த ஜங்குக்கும் வந்து டைரக்ட்டா வந்து அந்த சீட் நம்பர தான் பார்க்குறாங்க. ஸோ அப்பதான் அவரு கவனிக்கிறாரு, இருட்டுல வந்து 9 அப்படின்றது 0ன்னு மாத்தி இது பண்ணியிருப்பாரு. ஸோ அவருக்கு இப்ப எந்திரிச்சு நடக்கவும் தெம்பு இல்ல. அதனால எதுவுமே பண்ணல. அப்படியே உட்காந்துட்டாரு. ஸோ டேயாங்கும் ஒரு மாரி கோவமா அப்படியே ஜங்குக் எதுத்தாப்புல தான்டா உட்காந்துருக்காங்க. இப்படி அடுத்தவங்க சீட்ல உட்காந்துருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லையா? இங்க பாரு, என்னோட சீட் எங்க இருக்குன்னு தேடுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்ல. இப்ப என்ன உனக்கு இந்த சீட் வேணும் அவ்வளோதேல? ம். ஆமா. அதான் எதுத்தாப்புல சீட் ஃப்ரீயா அதுல இருக்கு. பேசாம உட்காரு. அப்புறம் எதுக்கு வேணுமான்னு கேட்டீங்க? ஏய்! டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கியா? நச நசன்னுக்கிட்டு. ஹ்ம். எதுக்கெடுத்தாலும் தேவையில்லாம. இந்த மாரி இருக்க பெர்சன்ட்ல யார் தான் பேசுவாங்களோ? அப்டின்ட்டு அவர் பாட்டுக்கு அவரோட செஸ்ட்ல தான்டா கைய மடிச்சுக்கிட்டு, வெளிய தான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் அப்படியே சிப்ஸ சாப்பிட்டுக்கிட்டே. ஸோ ஜங்குக் பார்த்தோம் அப்டின்னா, அவர் பாட்டுக்கு ஜன்னல்ல சாஞ்சுக்கிட்டு அப்படியே ஃபுல்லா வேடிக்கை தான் பார்க்குறாங்க. டேங்க் அப்பப்போ ஜங்குக்கையும் பார்க்குறாங்க. ஜங்குக் ஃபேஸ் செம்ம கோவமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ள வந்து ஏதோ ஒரு பெயின் இருக்கிற மாரி டேயாங் ஃபீல் பண்றாங்க. ஸோ டேயாங் பத்தி தான் தெரியுமே, யார இப்படி வந்து கஷ்டப்பட்டுட்டு பார்த்தா டேயாங்க்கு பிடிக்காதுன்ட்டு. எக்ஸ்கியூஸ் மீ ஸ்ட்ரேஞ்சர். என்ன? அ உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? என் பேர தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? ஹலோ! இந்த ட்ராவல் இன்னும் 4 ஹார்ஸ் போகும். உங்க பேர் தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல? ஜங்குக். ஓ! ஜங்குக். என் பேரு டேயாங். கிம் டேயாங். ம். ஆ நீங்க என்ன பண்றீங்க? கொஞ்சம் அமைதியா வரியா? டென்ஷனா ஆகுது. ஹலோ. நான் அப்ப தானே சொன்னேன். இந்த டிராவல் ரொம்ப தூரம் போகும். கொஞ்சம் ஏதாச்சும் பேசுனா இப்ப என்ன உனக்கு? என்ன பத்தி தெரிஞ்சுக்கணுமா? ம். ஆமா. கூகுள்ல என்னோட நேம் போடு வரும். ஹலோ. நீங்க மேபி செலிபிரிட்டியா இருக்கலாம். ஆனா கூகுள்ல போட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுக்கு நான் உங்கள டிஸ்டர்ப் பண்ண போறேன்? அது மட்டும் இல்லாம எனக்கு போர் அடிக்குது. உனக்கு போர் அடிக்குதுன்னா நான் என்னடா பண்ண முடியும்? வாய மூட்டு உட்காரு. இல்லன்னா போற ட்ரெயின்ல அப்படியே வெளிய தூக்கி போட்டு போயிருவேன். இதோடா பாவம்ன்ட்டு பேசுனா ரொம்ப தான் பேசுறீங்க. ஹ்ம். என் லைஃப்ல உங்கள மாரி ஒரு சிடுமூஞ்சி நான் பார்த்ததே இல்ல. இப்ப நான் உன்ன எதுவுமே சொல்லல. நீயா தான் தேவையில்லாம என்ட்ட வந்து பேசி டார்ச்சர் பண்ற. ஓ! இப்ப நான் டார்ச்சலா? என் லைஃப்ல யாருமே என்ன டார்ச்சர்ன்னு சொன்னதே இல்ல. அதான் நான் சொல்றேன்ல பத்தாதா? வாய மூட்டு உட்காரேன். அப்படின்றாங்க. டேயாங்க்கு ரொம்ப ஒரு மாரி கஷ்டமா போயிருச்சு. ஸோ, அவரும் அப்படியே அமைதியா வந்து வேடிக்கை தான்டா பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஜங்குக்கும் டேயாங்க தான் பார்க்குறாங்க. அவருக்கும் கஷ்டமா தான் இருக்கு. டேயாங் ஒரு மாரி ஃபேஸ ஒரு மாரி பப்பி மாரி வச்சிருக்காங்க சேடா. "ஏய் டேயாங், என்ன? என் பேர் ஜங்குக். தெரியும்." சரி, 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 சரி. சரி சொல்லுங்க, சொல்லுங்க. பெருசாலாம் எதுவும் இல்ல. ஆ? ஐ மீன் ஹிஸ்ட்ரி எல்லாம் பெருசா எதுவும் இல்ல. சும்மா வீட்லருந்து போர் அடிச்சுச்சு. அதான் எங்கேயாச்சும் போலான்ட்டு. ஹோ! எனக்கும் வீட்லருந்து போர் அடிச்சுச்சு. அதான் நானும் போறேன். எங்க போறேன்னு தெரியுமா? எங்க? ம். சொல்லவா? சரி, சரி. சொல்றேன், சொல்றேன். ப்ளூ வேல் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு தான் போறேன். நீங்களும் வரீங்களா? ஏன்னா? நீங்க தானே சொன்னீங்க எங்கேயாச்சும் போணும்னு தோணுச்சுன்னு. நான் ஃபோன்லலாம் நெறையா செக் பண்ணேன். அந்த கிராமம் காட்டுக்குள்ள அழகா இருக்குமாம். பேரும் ப்ளூ வேல். செம்மையா இருக்குல்ல? யாருக்குமே தெரியாத ஒரு ஹிட்டன் பாட்டு.
ஃபர்ஸ்ட் டைம் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓ! பெருமையா? அப்படி இல்ல. மேபி லைட்டா. ஆ உங்களுக்கு ஓகேனா, நீங்களும் என் கூட வரீங்களா? ப்ளீஸ். எனக்கும் தனியா ட்ராவல் பண்ணி போர் அடிச்சிருச்சு. எத்தன நாள் ட்ராவல் பண்ற? கிட்டத்தட்ட 4 வீக்கா அப்படின்னு நெனைக்கிறேன். இல்ல. 4 வீக் 3 டேஸ். இன்னும் 2 டேஸ் தான் இருக்கு. அது என்ன இன்னும் 2 டேஸா? அதுவா? இந்த மந்த் முடியறதுக்கு இன்னும் 2 டேஸ் தான் இருக்குன்னு சொன்னேன். ஓ! ஏன்னா, அதுக்கப்புறம் எங்க வீட்ல ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். 1 மந்த் கழிச்சு நான் திருப்பி வந்துருவேன்னு. ஓ! உன் வயசு என்ன? நான் வீட்ல கேட்டு ஊர் சுத்திக்கிட்டு இருக்க? 18. சீரியஸா 18ஆ? ஏன்? என்ன பார்த்தா பெரிய பையன் மாரி தெரியுதா? நான் எவ்வளோ குட்டியா, கியூட்டா இருக்கேன். என் வயசு உண்மையிலே 18 தான். நீ குட்டியா, கியூட்டா. வாய தொறந்தா டென்ஷன் ஆகுது. ம். சரி, உங்க வயசு என்ன? 27, 28? இல்ல. அப்புறம்? இப்ப என் வயசு தெரிஞ்சு என்ன பண்ண போற? இது என்ன போங்காட்டம்? என் வயச மட்டும் நீங்க கேட்டீங்களா? அப்ப உங்க வயசையும் நீங்க சொல்லணும். அதுதான் கரெக்ட்டா இருக்கும். நான் கேட்டேன். சொல்லணும், சொல்லாதது உன் விருப்பம். அதே மாரி நீ கேட்குற. சொல்லக்கூடாதுன்றது என் விருப்பம். ஆனா ஜங்குக், இதெல்லாம் ரொம்ப சீட்டிங் தெரியுமா? ஹ்ம். அப்படின்ட்டு டேயாங் வந்து ஜன்னல தாண்டா பார்த்து கோவப்படுறாங்க. ஜேகே லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. அது டேயாங்க்கே லைட்டா பார்க்குறாங்க. பட் அதுக்குள்ளேயும் ஜங்குக் வந்து, "என்ன நம்ம சிரிக்கிறோமா?" அப்படின்ற மாரி டக்குன்னு ஒரு கோவமான ஃபேஸ் வச்சுக்கிறாங்க. டேயாங்க்கு ஒண்ணுமே புரியல. "ஏன் இவன் சிரிக்க கூட மாட்றான்?" அப்படின்ற மாரி தான் பார்த்தும் பார்க்காத மாரி இருக்காங்க. ஸோ அந்த ட்ரெயின் ட்ராவல் வந்து அப்படியே போதுடா. அவங்க வந்து ட்ராவல் பண்ணது வந்து ஒரு நைட் டைம் தான். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா, டேயாங்கும் நல்லா தூங்கிட்டாங்க. ஸோ ஜங்குக் கொஞ்ச நேரம் டேயாங்க பார்த்துட்டு, அப்படியே அவரும் அப்படியே அவர் ஃபோன தான்டா பார்த்துக்கிட்டே இருக்காரு. அங்க வீட்லேருந்து நெறைய மெசேஜ் வந்திருக்கு. அவர் யாருக்குமே ரிப்ளை பண்ணல. அவங்க அண்ணா மெசேஜுக்குள்ள தான் போறாங்க. "மேரேஜ் அப்ப நான் கரெக்ட்டா வீட்ல இருப்பேன். தயவு செஞ்சு என்ன அதுவரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க." அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பிட்டு அவர் பாட்டுக்கு ஃபோன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. ஸோ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு உள்ள வச்சுட்டு அவரும் அப்படியே தூங்குறாங்கடா. ஸோ அப்படியே பார்த்தோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஜங்ஷன்டா ஒரு 12 மணி இருக்கும்டா. அந்த மாரி டயத்துல தான் கரெக்ட்டா அவங்க போற ஊரும் வந்துருச்சு. ஸோ ஜங்குக், டேயாங் 2 பேருமே வந்து அப்பதானே கரெக்ட்டா முழிக்கவும் செய்றாங்க. ஆ ரொம்ப நேரம் தூங்கிட்டோம்ல ஜங்குக்? ம். ஆமா. சரி பாய். ஆ! என்ன பாய் சொல்றீங்க? நம்ம 2 பேரும் ஒண்ணா போறதா தான பிளானு? எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி எந்த ஒரு பிளானும் உங்க கூட போட்ட மாரி இல்லையே! ஆனா நான் போட்டுட்டேனே! ப்ளீஸ் ஜங்குக். ஒரு லாஸ்ட் விஷ். என்ன? ஐ மீன் எனக்கு எப்படி இருந்தாலும் லாஸ்ட்டான ட்ரிப். ஸோ ஏன்னு தெர்ல. கூட யாராச்சும் இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாருக்கும்னு தோணுது. அதான் ப்ளீஸ், ப்ளீஸ் அப்படின்ட்டு ஜங்குக்க தான்டா பார்த்து கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. ஜங்குக்கும் டேயாங்க தான் பார்த்து அப்படியே ஒரு மாரி பார்க்குறாங்க. என்ன சொல்லலாம் அப்படின்ட்டு. என்னால முடியாது. ஆ! யோவ்! இவ்ளோ கெஞ்சுறேல்ல, கொஞ்சமாச்சும் ஹெல்ப் பண்ணலாம்ல. ப்ளீஸ் ஜங்குக். ப்ளீஸ், 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 ப்ளீஸ். இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்கடா. அப்படியே கட் பண்ணா ஒரு ஜீப்ப தான் காட்டுறாங்க. ஸோ டேயாங்லாம் ரொம்ப ஹேப்பியா உட்காந்துருக்காங்க. பக்கத்துல ஜங்குக் தான் செம்ம டென்ஷனா உட்காந்துருக்காரு. ஸோ அந்த ஊருமே பார்த்தோம்னா, கொஞ்சம் மலை அந்த சைடு தான் இருக்கு. ஸோ ஜங்குக்கும், டேயாங்கும் தான் ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க. டேயாங்லாம் கையிலேயே பிடிக்க முடியல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இத்தன நாள் தனியா ட்ராவல் பண்ணி போர் அடிச்சிருச்சு. இப்ப தான் ஹேப்பியா இருக்கு. அப்படின்ட்டு ஜங்குக் டேயாங் வந்து அவர் அந்த ட்ரிப்ஸ் போனது, இந்த மாரி இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே வராரு. ஜங்குக் செம்ம காண்டாயிட்டாரு. "ஏய் வாய மூடுறியா? டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க நீ பேசி பேசி. உன்னால கொஞ்ச நேரம் கூட அமைதியா இருக்க முடியாதா?" முடியாது. ஏன்னா இதான் என் கேரக்டரு. உங்களால எப்படி இத மாத்த முடியாதோ, அதே மாரி என்னால என் கேரக்டர மாத்த முடியாது. பிடிச்சா கேளுங்க, பிடிக்கலனா காத பொத்திக்கோங்க. ஏன் பேச மாட்ட? வரமாட்டேன்னு சொன்னவனே வர வச்சுட்டு வாயா பேசுற நீயி? தேங்க் யூ, தேங்க் யூ.
அப்படின்ட்டு டேங் ஒரு மாரி கியூட்டா பேசிக்கிட்டு இருக்காங்கடா. ஸோ அந்த ட்ராவலும் ஹேப்பியா போய்க்கிட்டு இருக்கு. ஸோ திடீர்னு பார்த்தோம்னா, ஜீப் வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் ஆயிருச்சு. "என்னாச்சு அங்கிள்? ஒரு நிமிஷமா?" அப்படின்ட்டு அவரு கீழ போய் செக் பண்றாங்க. "அ சாரி சாரிப்பா, டீசல் காலி ஆயிருச்சு." இன்னும் பக்கம் தான் இருக்கு. இந்த குறுக்கு பாதை வழியா நடந்து போனீங்கன்னா, அங்கனக்குள்ள பெரியவர் வீடு வந்துரும். ஸோ அவர் போனீங்கன்னா, உங்களுக்கு ப்ளூ வேல் ஹில்லுக்கு போறதுக்கான வழிய உங்களுக்கு சொல்லுவாரு. கோச்சுக்கிறாதீங்களே. "ஹோ! இவ்வளோதானா? பரவால்ல. எனக்கும் நடக்கிறது ரொம்ப பிடிக்கும்." அப்படின்றாங்க. ஸோ ஜங்குக்கும் செம்ம காண்டா கீழ இறங்குறாங்கடா. டேங்கும் ஒரு பேக் மட்டும் தான் போட்டிருக்காங்க. "ஆ எப்படி போணும் அங்கிள்?" "இதோ இந்த பாதை தான்ம்மா." அப்படின்றாங்க. அந்த பாதை என்னன்னா, அப்படியே சரிகளா இருக்கு. கீழேருந்து மேல அப்படியே சர்க்கஸ் மாரி. "இதுல நடந்துருவோமா?" ம். இதெல்லாம் இங்க வரணும்னு பிளான் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். சும்மா Googleலயும், Instaலயும் பேர மட்டும் கேட்டுட்டு, இப்படிலாம் அரைகுறையா தெரிஞ்சு நாலேட்ஜோட வரக்கூடாது. நான் ஏறலாமான்னு தான் கேட்டேன். தேவையில்லாம என்ன திட்டாத. நான் இதுவரைக்கும் யாரும் திட்டுனதே இல்ல தெரியுமா? அதனால தான் நீ இப்படி இருக்க. யாராச்சும் திட்டுனா தானே உனக்கு தெரியும். அப்படின்றாங்க. டேயாங்க்கு ஒரு மாரி கஷ்டமாயிடுச்சு. அவருக்கு வந்து அவங்க அப்பா, அம்மா ஞாபகம் வந்துருச்சு. இப்போ வரைக்கும் அவங்க அப்பா, அம்மா வந்து குரல ஒசத்தி கூட டேயாங்ட்ட பேசினதில்ல. அவரும் ஒரு மாரி கோவமா வந்து அந்த பாதை வழியா தான்டா நடந்து போறாங்க. ஜங்குக்கும் செம்ம டென்ஷன் ஆயிருக்கும். பட் டேயாங்கோட அந்த பாவமான ஃபேஸ பார்க்கும்போது யார் தான் உருக மாட்டாங்க. ஸோ அவரும் டேங்க தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. "ஏய்! இப்ப என்ன?" "ஒண்ணும் இல்ல." இப்ப என்னன்னா, சரி எனக்கு இந்த மாரி பழக்கம் இல்ல. யாரும் என்ட்ட இப்படி பேசிக்கிட்டுலாம் இருந்ததில்ல. நீ பேசிக்கிட்டே இருக்கியா? அதான் எனக்கு புதுசா இருந்துச்சு அவ்வளோதான். அதனால தான் அமைதியா இருந்துட்டேன். நான் தான் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டேன்ல. உங்கள கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்தது என் தப்பு தான். உங்களுக்கு வர பிடிக்கலன்னா நீங்க அப்படியே கிளம்புங்க. இதுக்கு மேல நான் பார்த்துக்கிறேன். அப்படின்ட்டு டேங் போய்க்கிட்டே இருக்காங்கடா. ஜங்குக் அப்படியே அங்க நின்னுட்டு தான் பார்க்குறாங்க. இன்னைக்கு கீழ போணும்னா இதுக்கே 1 நாள் ஆகும் போல அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க இப்ப மேல வரும்போதே டைம் வந்து இப்ப 6:00 இந்த காட்டுக்குள்ள எப்படி தனியா போணும்னே ஜங்குக்கு தெரியல. சீரியஸா தான் சொல்றா. ஆ இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்ட போகுது தெரியுமா? நான் இப்ப கீழ போனேன்னு வச்சுக்கோவேன், இதுக்கு தான் இவ்வளோ தூரம் நான் வந்தேனா? போறதுக்கு பைக்கும் இல்ல, வண்டியும் இல்ல. அப்புறம் என்ன அமைதியா வாங்க. ஆ? ஜங்குக் ப்ளீஸ். இந்த ப்ளூ வேல் அப்படின்ற ஒரு கிராமத்த பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அங்க இருக்க மனுஷங்கலாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ப்ளீஸ் எனக்காக. ஏய் நான் எதுக்கு உனக்காக பண்ணணும்? யாருன்னு எனக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியாது தான். ம். ஆனா ஹெல்ப் பண்ணலாமே! ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு ஹெல்ப் பண்ணா நம்மளுக்கு நல்லது நடக்குமா? அப்படின்னு யார் சொன்னா? நான் தான். அப்படின்ட்டு டேங் ஹேப்பியா அப்படியே வேகமா நடக்குறாங்கடா. ஜங்குக்கே ஒரு மாரி இருக்கு. இவன் என்ன இவ்ளோ சைல்டிஷா இருக்கான் அப்படின்ட்டு அவரும் நடக்குறாரு. ஸோ மேல போக போக நடக்கவே முடியலடா. ஏன்னா அந்த பாதை வந்து ரொம்ப சறுகலா இருக்கு. ஸோ டேயாங்லாம் ஒரு இடத்துல ஒரு கல்லுல உட்காந்துட்டாங்க. அப்பா! ஜங்குக் சத்தியமா என்னால முடியல. கண்டிப்பா உங்களாலயும் முடியாதுல்ல? உங்களுக்கும் ஆல்ரெடி வயசாச்சு. ஏய்! என்னா? உங்களுக்கு 30 வயசு தேல? எப்படி தெரியும்? நீங்க தான் Googleல போடுன்னீங்க. நானும் Googleல போட்டேன். ம். இப்ப இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் Google போதும்ல? ம். அப்புறம் இன்னொன்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு மேரேஜ் ஆகும்ல? மேரேஜ்னா வீட்ல நெறையா வேல இருக்கும். எதுக்கு இங்க வந்தீங்க? ம். அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? எல்லாமே தெரிஞ்சுக்கிற தப்பில்லையே ஒருத்தவங்கள பத்தி. Googleல நெறைய விஷயம் உண்மையா இருக்காதுல்ல? அதான். சொல்லுங்க. எனக்கு இது என் லைஃபு. மேரேஜுக்கு இன்னும் நாள் இருக்கு. அதுவரைக்கும் நான் என்ன வேணா பண்ணுவேன். என்ன வேணான்னா? என்ன வேணாலும். அப்டின்ட்டு டேயாங் கிட்ட தான் வராங்க. டேயாங்க்கு 5 நிமிஷம் ஹார்ட்டே ஸ்டாப் ஆயிருச்சு. ஜங்குக் என்ன? அது வந்து
இருட்டா போது. நம்ம டக்குனு மேல போணும். அப்டின்ட்டு ஜங்குக்க லைட்ட தள்ளி விட்டு அவரு பாட்டுக்கு மேலாதார நடக்குறாரு வேகமா. ஸோ ஜங்குக்கும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு டேங்க தான் ஃபாலோ பண்றாங்க. பட் போக டேங்க்கும் முடியல. அங்கங்க உட்கார வைக்க அப்படியே தான் இருக்காங்க. ஸோ அவங்க ஃபோன செக் பண்றாங்கடா. சுத்தமா சிக்னல் கிடைக்கல. டேங்க்னா ஒரு மாரி டென்ஷனா ஆயிடுச்சு. ஏன்னா, அவங்க வீட்டுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். "என்னாச்சு? ஃபோன பார்த்துக்கிட்டு இருக்க?" ம். வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஆனா ஃபோன்ல சிக்னல் கிடைக்கலையே! இதுக்கு பேர் தான் ட்ரிப்பா? ம். எங்க வீட்ல இருக்கவங்க எனக்கு பெர்மிஷன் குடுக்குறாங்க. ஃப்ரீடம் குடுக்குறாங்க. அத நான் கரெக்ட்டா யூஸ் பண்ணணும்ல. எங்க போனாலும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அப்ப நான் கண்டிப்பா பண்ணி தானே ஆகணும். சரி, மேபி இன்னும் கொஞ்சம் ஹையான பிளேஸ்க்கு போனா சிக்னல் கிடைக்கும். வா! அப்டின்றாங்க. ஸோ டேயாங்க்கும் ஒரு மாரி ஹாப்பி ஆயிருச்சு. ஜங்குக்கும் இப்ப டேயாங்கும் பக்கத்துல பக்கத்துல தானே நடந்து போறாங்க. நீங்க ஏன் சொல்லவே மாட்றீங்க? ஏதாச்சும் சொல்லுங்களேன். என்ன சொல்லணும் உனக்கு? என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? லுக், இப்ப என்ன பத்தி சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ரெஸ்பெக்ட்டா நீங்க உங்கள பத்தி சொல்லி தான் ஆகணும். நீ உன்ன பத்தி என்ட்ட எதுவுமே சொல்லலையே! ஆமால்ல. மறந்துட்டேன். சரி இப்ப சொல்றேன். என் பேரு கிங் டேயாங். கிங் நாம்ஜூன் அண்ட் கிம் சியோஜினோட ஒரே பையன். என்னோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் பிறந்தேன்னு சொல்லுவாங்க. அண்ட் அதனால எனக்கு ரொம்ப பாசம். சின்ன வயசுலேருந்து நான் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு தான் தெரியுமா? ஸ்போர்ட்ஸ்னாலும் சரி, எல்லாத்துலேயும். அண்டு எனக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். லூஸ்தனமா பாட்டு போட்டு தனியா நானே ஆடிக்கிட்டு இருப்பேன். பாட்டு பாட ரொம்ப பிடிக்கும். சைக்கிளிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் சீட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் காலேஜ் எனக்கு பிடிச்ச குரூப் எடுத்தேன். என்னன்னு தெரியுமா? என்ன? டிராயிங். ஆனா உண்மையா சொல்லவா? எனக்கு ஸ்கேல் வச்சே ஒரு கோடு கூட ஒழுங்கா போட வராது. அதனால நான் டிராயிங் சேர்ந்தேன். எனக்கு வரைய ரொம்ப பிடிக்கும். ஆனா, அதில எல்லாமே கரெக்ட்டா வராது. மோஸ்ட்லி ஒரு பெர்சனோட கண்ணு, மூக்கு, அந்த பெர்சனோட ஃபேஸ் எனக்கு வரையவே வராது. ஆனா, நான் எதுக்கு எடுத்தேன்னு தெர்ல. ஆனா, அந்த ஃபீல்ட்ல நம்ம ஜாலியா இருக்கலாம். போரே அடிக்காது. நல்லா ஊர் சுத்தலாம். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். தெரியாதவங்ககிட்ட கூட பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கிருவேன். எப்பவுமே நான் இருக்கிற இடம் ஹேப்பியா இருக்கணும். அப்புறம் ம் இப்ப எனக்கு 18 வயசு ஆயிருச்சு. அண்ட் நல்லா ஊர் சுத்தணும்னு ஆசைப்பட்டேன். அதான் எங்க வீட்ல கேட்டு வந்துட்டேன். கேட்டேன்னு சொல்ல முடியாது. சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் எங்க அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜீனோ, ஜெய்ஹோப் அங்கிள். சின்ன வயசுலேருந்து என்ன வளர்த்தது எல்லாமே அவர் தான். அவரு ரொம்ப நல்லவரு. அவரோட ஃபேமிலி யூபீன் அண்ட் அவங்களோட பையன் பேரு ஆ அவன் பேரு வந்து ஏதோ மறந்துருச்சு. ஆனா நான் அவன வந்து செர்ரின்னு தான் கூப்பிடுவேன். ஏன் ஏன் செர்ரின்னு கூப்பிடுவ? ஏன்னா நாங்க சின்ன வயசுலேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவன் என்ன அம்முன்னு கூப்பிடுவா, நான் செர்ரின்னு கூப்பிடுவேன். ஒரு படத்த பார்த்து இந்த மாரி கூப்பிட்டு பழகுனோம். ம். ஆனா நாங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓ! ஆ அவன் பேரு பூகன். ஓ! இப்ப நீ ஏன் ஓன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? வேற என்ன சொல்ல? நீ ஏன் உன் லைஃப்ல இப்படி இருக்க? ரொம்ப சைல்டிஷ்ஷா? ஏன்? பின்ன 30 வயசு கிழவி மாரி நடந்துக்கிற சொல்றீங்களா மிஸ் ஜீனா ஜங்குக்? ஏய்! சரி, சரி, சரி. சாரி, சாரி, சாரி. பட் சீரியஸா இருக்கனால லைஃப்ல என்ன கிடைக்க போது? ம்? சீரியஸா இருந்தனால லைஃப்ல உங்களுக்கு என்ன கிடைச்சுச்சு? எனக்கு ஹேப்பியா இருக்கணும். எப்பயுமே. அவ்வளோதான். எந்த ஒரு எய்ம், அச்சீவ்மெண்ட் இந்த மாரி எதுவுமே எனக்கு இல்ல. லைஃப்ல நம்மளுக்கு என்னவோ அத கண்டிப்பா கடவுள் குடுப்பாரு. தேவையில்லாம குழப்பிக்கிட்டு, இது பண்ணலாமா? அது பண்ணலாமா? ஐயோ! இது பண்ணது தப்பா போயிருச்சே! அப்பல்லாம் என்னால யோசிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. எனக்கு தோணுனா நான் அத பண்ணுவேன். சரியோ! தப்போ! அப்புறம் பார்த்துக்கிருவேன். அப்டின்ட்டு டேயாங் ஒரு மாரி கியூட்டா சொல்லிட்டு நடக்குறாங்கடா. ஸோ ஜேகேக்கே டிஃப்ரெண்ட்டா இருக்கு. இது என்னடா வினோத பிறவி மாரி இருக்கு. அப்டின்னு தான் டேயாங்க ஃபாலோ பண்றாங்க. ஸோ கரெக்ட்டா வந்து அந்த ஊர் வந்துருச்சுடா. ஆ ப்ளூ வேல் அப்டின்ற ஒரு ஊர் பேர் இருக்கு. ஸோ அத கொஞ்சம் தள்ளி போய் பார்ப்போம் அப்டின்ட்டு டேயாங் தான் போய்க்கிட்டு இருக்காங்க. "ஏய் ஊர் எங்கிட்டு இருக்கு? நீ எங்க போற?" "நீங்க தானே சொன்னீங்க, கொஞ்சம் ஹைட்டான இடத்துக்கு போனா சிக்னல் கிடைக்குமான்ட்டு."
அதான் சிக்னல் கிடைக்குமான்னு பார்க்க போறேன் அப்படின்றாங்க. ஸோ கரெக்ட்டா வந்து கொஞ்சம் ஒரு ஒரு 10 ஸ்டெப் எடுத்தோனே சிக்னல் கிடைச்சிருச்சுடா. ஸோ அப்பதான் ஃபோனும் நல்லா ரன் ஆகுது. ஸோ பார்த்தா அவங்க வீட்லருந்து தான் நெறைய மெசேஜ் வந்திருக்கு. பட் அது எதுக்குமே வந்து டேங் வந்து ரிப்ளை பண்ணவே இல்ல. ஸோ டைம் பார்க்குறாங்கடா. கரெக்ட்டா டைம் வந்து 10 ஆயிருச்சு. ஆக்சுவலா நைட் டைமு 10 மணி அப்படின்றப்ப, இப்ப 4 மணி நேரம் நடந்திருக்காங்க அப்படின்றப்ப, டேங்கே ஒரு மாரி ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன, "சங்குக், நீங்க கீழ போயிருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு லேட் ஆயிருக்கும் தெரியுமா? நம்ம வண்டியில வரமேதே அ 6 மணி நேரம் ஆச்சு. நீங்க நடந்து போயிருந்தா கண்டிப்பா 1 நாள் ஆயிருக்கும். இப்ப என்ன சொல்ற? இப்ப டைம் வந்து 10. 10ஆ? உன்னதுல டைம் கம்மியா வச்சிருப்பேன்னு நெனைக்கிறேன். என்னோட வாட்ச்ல டைம் 12. ஆ! 2 மணி நேரம் கம்மியா இருக்கா? ம். மொத செட்டிங்க மாத்து. அப்டின்றாங்க. ஸோ டயாங் வந்து மாத்திக்கிட்டு அப்படியே அங்கனக்குள்ள உட்காந்துட்டாங்கடா. அது வந்து ஒரு மவுண்டன் இதுல. ஸோ கால கீழ தொங்க போட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க. "என்ன இன்னைக்கு இங்கேயே இருக்க போறியா?" "ஆமா. 12 மணிக்கு ஏதாச்சும் ஒரு வீட்டு கதவு தட்டுனா எல்லாரும் என்ன நெனைப்பாங்க? விடிஞ்சோனே போய்க்கலாம்." அப்டின்றாங்க. ஸோ ஜேகேவுக்கும் ஒரு மாரி டென்ஷனா தான் இருக்கு. பட் அவரும் உட்காந்துட்டாரு கொஞ்சம் கேப் விட்டு. அப்படியே அந்த வானத்த தான்டா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. "உன் வீட்டுக்கு லொகேஷன் அனுப்பிட்டியா என்ன?" "ம். ஆல் டன்." அப்படின்ட்டு ஃபோன காட்டுறாங்கடா. ஸோ அதில வந்து டயாங் அவங்க ஃபேமிலி கூட இருக்க ஒரு ஹேப்பி ஃபோட்டோஸ் தான் இருக்கு. "ஓ! இதுவா? இதான் என்னோட அம்மா. இது என் அப்பா. கியூட்டா இருக்காங்களா? எங்க ஃபேமிலியே ரொம்ப கியூட்." எங்க அம்மாவுக்கு சட்டு சட்டுன்னு கோவம் வரும். ஆனா எங்க அப்பா எப்படியாச்சும் எங்க அம்மாவ சமாதானம் ஆக்கிருவாரு. ஆனா எங்க அம்மாவுக்கு கோவம் வரும்னா, கண்டிப்பா அதுக்கு ரீசன் நானா தான் இருப்பேன். அப்படின்ட்டு ஹேப்பியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக் வந்து அதெல்லாம் ரொம்ப கியூட்டா கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஏன்னா, அவர் இந்த மாரி ஃபேமிலி கூட இருந்ததே இல்ல. ஸோ, அதனால அந்த ஃபீலிங் எப்படி இருக்குன்னு ஜங்குக் சத்தியமா தெரியல. நீங்க சொல்லுங்க. உங்க ஃபேமிலி எப்படி? ப்ளீஸ் இந்த தடவ சொல்ல மாட்டேன்னு மட்டும் சொல்லக்கூடாது. என்ன ஒரு ஸ்ட்ரேஞ்சரா எடுத்துக்கோங்க. இல்லன்னா ஒரு ஃப்ரெண்டா? இல்லன்னா ஒரு விஷரா? இன்னைக்கு ஒரு ஒன் டே. நீங்க என்ன பேசினாலும் நான் யாரும் எதுவும் நெனைக்க மாட்டாங்க. நீங்க உங்க ஓப்பனா சொல்லுங்களேன். மேபி இந்த ஜர்னி உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த டைம் எல்லாரோட லைஃப்லயும் குட் லக்ன்னு. கண்டிப்பா என்னோட குட் லக்க உங்களுக்கு குடுக்கலாம்ல? ம். சொல்லுங்க, சொல்லுங்க. அப்டின்ட்டு டேங் கியூட்டா கேட்குறாங்கடா. ஸோ ஜேகேவும் ஒரு லாங் பிரீத் விட்டுட்டு அந்த ஸ்கைய தான் பார்க்குறாங்க. ஸோ நைட் டைம்க்கு அதுக்கும் சுத்தி இருட்டா இருந்தாலும் அந்த ஸ்கை மட்டும் அவ்ளோ பிரகாசமா இருக்கு. அதுலயும் அந்த மூன் பார்த்தோம் அப்டின்னா, அது ஹாஃப் மூன் தான்டா. இப்பதான் அமாவாசை அந்த சொல்லுவாங்கல்ல, அமாவாசை வந்துட்டு அந்த ஒரு பிறை மாரி லைட்டா வரும்னு, அந்த மாரி ஒரு ஷேப்ல இருக்கு. செம்ம அழகா இருக்கு பார்க்குறதுக்கே. அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் இன்னும் அழகா இருக்கு, அந்த நிலாக்கு பக்கத்துல. ம். என் லைஃப்ல சொல்றதுக்கு என்ன இருக்கு? எனக்கு 8 வயசு இருக்கும்போதே எங்க அப்பா என்ன அப்ராட் அனுப்பிட்டாங்க படிக்கிறதுக்காக. ஸோ எல்லாமே ஹாஸ்டல் தான். பெருசா ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் கிடையாது. ஸ்கூல், காலேஜ் எல்லாமே அங்க தான். முடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு வந்தேன். பிஸ்னஸ பார்த்துக்கோன்ட்டாய்ங்க. பிஸ்னஸ் ஒரு 10 வருஷம் ரன் பண்ணேன். 10 வருஷமா? இல்ல ஒரு 7 வருஷம். அதுக்கப்புறம் மேரேஜ்ன்ட்டாங்க. அவ்வளோதான். ஆ! அவ்வளோதானா? உங்க ஃபேமிலி கூட ஃபன்னான மூமெண்ட் இந்த மாரி எதுவும் இல்லையா? உங்களுக்கு அண்ணன் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அண்ணா, அண்ணா பசங்க இந்த மாரி? அதெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. என் லைஃப்ல எனக்கு தெரிஞ்சது ஒண்ணே ஒண்ணு தான். ரூல்ஸ். அத நான் ஃபாலோ பண்ணணும். அப்டின்ட்டு டயாங்க தான்டா ஜங்குக் பார்க்குறாங்க. ஜங்குக்கே கஷ்டமா இருக்கு. அப்போ உங்க ஃபேமிலி கூட எந்த மூமெண்ட்டும் உங்களுக்கு இல்லையா? இல்ல. எனக்கு ஃபேமிலி இருந்தும் இல்லாத மாரி தான். அதனால எனக்கு இந்த ஃபீலிங்ஸ பத்திலாம் அவ்வளவா எதுவும் தெரியாது. அப்டின்ட்டு ஜங்குக் சொல்றாங்க. டயாங்க்கும் கஷ்டமா இருக்கு. அப்ப அந்த மேரேஜ் அந்த பொண்ணு உங்களுக்கு எனக்கு பொண்ணுங்களே பிடிக்காது. ஆ! என்ன? அருவருப்பா இருக்கா? சீ! அப்படிலாம் இல்ல. எனக்கும் கேர்ள்ஸ் பிடிக்காது. பையன தான் பிடிக்கும். இது எங்க வீட்ல எல்லாருக்குமே தெரியும். ம்ஹ்ம். எங்க அம்மா, அப்பாவும் கூட கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கவே நான் எப்படி அருவருப்பட முடியும்?
அண்ட் இதெல்லாம் இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல நார்மல். ஸோ இந்த மாரி பட்டிக்காடு ஐ மீன் புரியாதத்தனமாலாம் நான் சண்ட போட மாட்டேன். கவலைப்படாதீங்க. அண்ட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச ஒரு பெர்சன் நீங்க சீக்கிரம் மீட் பண்ணுவீங்க. மேபி இந்த ட்ரிப்ல கூட நீங்க மீட் பண்ணலாம். அப்படின்ட்டு டேயாங் வந்து அவங்க வாய்க்கு வந்தது சொல்லிக்கிட்டு இருக்காங்கடா. ஸோ ஜங்குக் பார்த்தா அப்படின்னா டேயாங்கே தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ டேயாங் வந்து வாய மூடுறதாவே இல்ல. அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காரு. கேட்கறதுக்கு ஒருத்தவன் கிடைச்சா போதும். அவன் காது கேட்குமா செவிடனாலாம் தேவையில்ல அப்படின்ற மாரி அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காரு. ஜங்குக் வந்து ஓகே. ஓ! இந்த மாரி மட்டும் தான்டா சொல்றாங்க. பட் வந்து இந்த கோவம், வெறுப்பு, டென்ஷன்லாம் இல்ல. அவர் பாட்டுக்கு டேயாங் பேசுறத வந்து அமைதியா கேட்டுக்கிட்டே தான் இருக்காரு. ஸோ திடீர்னு பார்த்தா டேயாங்ட்டருந்து சவுண்டே வரல. பார்த்தா சார் வந்து உட்காந்துக்கிட்டே தூங்குறாரு. ஸோ ஜங்குக்கு ஒரு மாரி ஸ்மைல் பண்ணிட்டு டேயாங் அப்படியே கீழ தான்டா படுக்க வைக்கிறாங்க. அவர் கோட்ட கழட்டி கீழ விரிச்சிட்டாரு. அதில தான் வந்து டேயாங் தூங்குறாங்கடா. அப்படியே தூங்கும்போது அவர் பேக்க டைட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படியே ஜங்குக்க பார்த்தோம் அப்புட்ன்னா, அவரும் வந்து டேயாங்க கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கிட்டே தான்டா இருக்காரு. அவருக்கும் ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா இருக்கு. ஸோ அப்படியே அந்த ஸ்மோக் எடுத்து அப்படியே குடிச்சுக்கிட்டு ஒரு மாரி ஸ்மோக் பண்ணிக்கிட்டு தான்டா இருக்காரு. ஸோ அப்படியே பார்த்தோம் அப்புட்ன்னா மார்னிங் ஆயிடுச்சு. ஸோ வந்து டேயாங் தான்டா ஃபர்ஸ்ட்டு வேக்கப் ஆனது. அவர் எந்திரிச்சுட்டு அவர் பக்கத்தில தான் பார்க்குறாரு, கோட் இருக்கு. ஸோ அப்ப தான் கெஸ் பண்ணாரு ஜங்குக்கோட கோட்டு அப்டின்ட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்குக் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு அவரும் தூங்குறாருடா. ஸோ 2 பேருமே வந்து பயப்படாதீங்க, மலைக்கு கீழ விழுகுற மாரிலாம் படுக்கல. கொஞ்சம் தள்ளி சேஃபா தான் படுத்துருக்காங்க. ஸோ டேயாங்கும் ஒரு மாரி ஸ்மைல் பண்ணிட்டு ஜங்குக் கிட்ட தான் போறாங்க. ஜங்குக் அவ்ளோ கியூட்டா படுத்து தூங்குறாங்க. ஸோ டேயாங் அப்படியே ஜங்குக்கோட ஹேர வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஜங்குக்கே தான் பார்க்குறாங்க. நான் தான் சொன்னேன்ல, நல்லது பண்ணா கடவுள் நம்மளுக்கு நல்லது பண்ணுவாருன்னு. எனக்கும் நல்லது பண்றாருன்னு நெனைக்கிறேன். அப்படின்ட்டு டேயாங் வந்து அவங்களுக்குள்ளயே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒருத்தவங்க தூங்கும்போது பார்க்குறது தப்புன்னு தெரியலையா? ஹ! நான் உசுப்புறதுக்கு தான் பார்த்தேன். பட் நீங்க அதுக்குள்ள எந்திரிச்சிட்டீங்க. அண்ட் கோர்ட்டுக்கு தேங்க்ஸ். நம்ம கிளம்பலாம். அப்டின்ட்டு டேயாங் வந்து பேக்க போட்டு ஒரு சின்ன குழந்த மாரி நிக்கிறாங்க. ஸோ ஜங்குக்குன்னு ஒரு மாரி இவன திருத்தவே முடியாது அப்டின்ட்டு எந்திரிச்சுட்டு கோட்ட தாண்ட போட்டுக்கிட்டாங்க. ஸோ நேரா அப்ப வந்து அந்த ஊருக்குள்ள தான் போறாங்க. ஊருக்கு உள்ள போகும்போதே எல்லாரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டா பார்க்குறாங்க. ஏன்னா, அங்க வந்து டூரிஸ்ட் இந்த மாரி வரதெல்லாம் ரொம்ப ரேர் தான். பட் அங்க இருக்க எல்லாருக்குமே இந்த டூரிஸ்ட் வரவங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க அவங்க ஊர்ல என்னென்ன நடக்குது இதெல்லாம் ஷேர் பண்றது. சில பேர் வந்து அவங்க ஊர்லேருந்து ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து அங்க இருக்க பிள்ளைங்களுக்கு குடுக்குறது, இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சத சொல்லிக் குடுக்குறது. இந்த மாரி நெறைய பண்ணுவாங்கடா. ஸோ இதனால அந்த ஊர் மக்கள்லாம் டூரிஸ்ட் வரவங்கள ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்குருவாங்க. ஸோ கரெக்ட்டா வந்து டேயாங் வந்து ஒரு பெரிய ஒரு மர வீடு மாரி தான் இருக்கு. அங்க தான் போய் நிக்கிறாங்க. "இது என்ன? இங்க எதுக்கு நிக்கிற?" இதுதான் இந்த ஊர் தலைவரோட வீடாம். இவங்கட்ட பெர்மிஷன் கேட்டா தான் நம்ம எங்கேயும் முடியுமாம்." என் ஃப்ரெண்டுட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ம். கொஞ்சமாச்சும் மூளை யூஸ் பண்ணி, Googleஅ யூஸ் பண்ணாம. ஹலோ! எங்கள மாரி ஜெனரேஷனோட ChatGPTயோட நாலேட்ஜ பத்தி உங்களுக்கு தெரியல. அதான் நீங்க இப்படி பேசுறீங்க. நெட்ல பேலன்ஸ் இல்லன்னா அந்த ChatGPT கூட யூஸ் பண்ண முடியாது. அப்ப இங்க எதுக்கு இருக்கு உனக்கு? ஆ? சும்மா எல்லாத்துக்கும் ChatGPT அது இதுன்னு யூஸ் பண்ணாம, கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ. உங்கள மாரி அங்கிள்ஸ்லாம் இப்படி தான் பேசுவீங்க. ஆனா போற போக்குல நீங்களுமே இந்த மாரி டெக்னாலஜிக்கு வந்துருவீங்க பாருங்க. இந்த டெக்னாலஜி வச்சு நான் என்ன பண்ண போறேன்? ம். ஹலோ! டெக்னாலஜி எல்லா இடத்துலயும் கெட்டது கிடையாது. சில விஷயத்துல நல்லது இருக்கு. உங்களுக்கு இப்ப புரியல. புரியும்போது உங்களுக்கு புரியும். அப்படின்றாங்க. ஜேகேலாம் இவன்ட்டலாம் பேச முடியாது. இவங்கலாம் 2கே கிட்ஸ் அப்படின்ற மாரி தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஃபைனலா வந்து அந்த வீட்டு தலைவர் வெளிய வந்துட்டாங்கடா. "ஓ! வாங்க வாங்க. ரொம்ப நாள் கழிச்சு டூரிஸ்ட் வந்திருக்கீங்க. என்ன வேணும்?" "ம். இந்த ஊர் வேணும். எழுதி தர்றீங்களா?" "சங்கு! இப்படிலாம் பேசக்கூடாது." மன்னிச்சிடுங்க. அவர் அப்படிதான்." "ஓ! உங்க ஹஸ்பண்டா? இப்படி கப்புல்ஸா தான் இங்க எல்லாரும் வராங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கே." "ஆ கப்புல்ஸா? இல்ல அது." "ஏங்க அவங்களே களைப்பா வந்திருப்பாங்க. அவங்கட்ட வெளிய வச்சா பேசிக்கிட்டு இருக்கது. நீங்க உள்ள வாங்க."
அப்படின்ட்டு டேயாங் வந்து சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. பட் ஜேகே வந்து இத ஸ்டாப் பண்ணல, எதுவுமே சொல்லல. அவர் பாட்டு ஒரு பேசிக்கா கண்டுக்கிறவே இல்ல அந்த மாரி தான். ஸோ டேயாங்கும் சொல்ல பார்க்குறாங்க. பட் யாருமே கேட்குற மாரி தெரியல. ஸோ வந்து இப்ப டேயாங்கும், ஜங்குக்கும் தான்டா உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து டேயாங்கும், ஜங்குக்கும் ட்ரெஸ் அண்ட் ஃபுட் ரெடி பண்ண தான் போயிருக்காங்க. அவங்க சொல்லுமே நீ ஏன் எதுவும் கண்டுக்கல? இன்னும் ஒரு நாள் இங்க இருக்க போறோம். எனக்கு தேவையில்லாம ஒருத்தவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம் பிடிக்காது. ஆனா அதுக்குன்னு உனக்கு கஷ்டமானா நீ சொல்லு. நான் எதுக்கு சொல்லணும்? கல் நெஞ்சக்காரன். என்ன? ஒண்ணும் இல்ல சார். ஜங்கு என்ன? ம். மேபி இதான் நம்மளோட லாஸ்ட் டே மீட்டிங்கா கூட இருக்கலாம். ஆம், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் சொல்றத கேட்குறியா? ப்ளீஸ். என்ன கேட்கணும்? ம், அது வந்து என்னன்னா, நான் இதுவரைக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்ததில்லப்பா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஏய் ஐ மீன் சும்மா எப்படின்னா இந்த ஊர்க்காரங்க நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்னு நம்பிட்டாங்க. ஆனா ஏன்? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி ஒய்ஃபா தெரியுது? உன்ன பார்த்தா ஒய்ஃப்ன்னு சொல்லலாம்ல? எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஒருவேளை உனக்கு வயசானது தெரிஞ்சிருச்சோ? ஆ. சாரி, சாரி, சாரி. சரி. நீ என்ன சொல்ற? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ். ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணிக்கிறேன். எப்படி இருக்கும்னு. ம்? அண்ட் இன்னைக்கு நைட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். ஏன் நைட்டு? அது ஏன்னா, எனக்கு ஒரே இடத்துல ரொம்ப நேரம் இருக்க பிடிக்காது. அதான். ஒரு 6:00, 7:00 போல இங்கேருந்து டக்குன்னு கிளம்பிடலாம். நீ நாளைக்கு எந்திரிச்ச பக்கமே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவேல? மேபி இன்னைக்கு 6 மணிக்கு மேலே கூட நம்மளோட லாஸ்ட் மீட்டிங்கா கூட இருக்கலாம். நீ பேசுறதே சரியில்லடா. என்னமோ பண்ணு. அப்படின்ட்டு ஜங்குக் அங்கேருந்து போயிட்டாங்கடா. ஸோ டேயாங் தான் ஒரு மாரி சேடா ஜங்குக் போனதே பார்க்குறாங்க. ஐம் சாரி ஜங்குக். ஆனா எனக்கு என்னமோ செல்ஃபிஷ்ஷா இருக்கலாம்னு தோணுது. ஒருவேளை 6 மணிக்கோட நான் உன்ட்ட விட்டு போயிட்டேன்னா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. ஸோ இதனால யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்படின்ட்டு டேயாங் அவங்களுக்குள்ளேயே சொல்லி லைட்டா ஒரு மாரி பெயின்ஃபுல்லா ஸ்மைல் பண்றாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டேயாங் தான்டா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு, அந்த ஊர்க்காரங்க ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்கடா. ஒரு மாரி ஒரு காட்டன்ல நெறையா பர்டன் வச்சு ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாரி ட்ரெஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜங்குக்கும் அதே மாரி தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. ஹ்ம். சார கோட் சூட்லயே பார்த்து போர் அடிச்சிருச்சு. இப்ப தான் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. வேற எப்ப என்ன பார்த்த? அது வந்து கூகுள்ல எல்லா போஸ்ட்லயுமே நீ கோட் ஷூட்டோட தான் இருந்த. ஈவன் ஃபேமிலி டின்னர் எல்லாத்துலயுமே நீ அப்படிதான் இருந்த. ஒரு கேஷுவல் ட்ரெஸ் போட்டு நான் பார்த்ததே இல்ல. ம். நீ கேஷுவலா ட்ரெஸ் போடேன். உனக்கு நல்லா இருக்கும். அண்ட் கோட் சூட் இந்த மாரி மீட்டிங்க்கு வச்சுக்கோ. நீ சொன்னத நான் கேட்கணுமா என்ன? அஃப்கோர்ஸ். ஏன்னா இன்னைக்கு நான் உன்னோட ஒய்ஃப். நான் சொன்னத நீ கேட்டு தானே ஆகணும். அப்படின்றாங்க. ஸோ ஜேகேக்கு வந்து அது ஒரு மாரி இருக்கு. ஒய்ஃப்ன்னு சொல்றது. இவருக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப ஃபீலிங் டிஃப்ரெண்ட்டா இருக்குடா. ஸோ வந்து இப்ப டைரக்ட்டா சாப்பிட தான் போறாங்க. அவர் அதுக்கப்புறம் ஜங்குக்கும் எதுவும் பேசல. ஸோ டேயாங் அதுக்கு மேல பேச்ச வளர்க்கலடா. ஸோ சாப்பிட தான் உட்காந்துருக்காங்க. ஸோ கிராமன்றனால அந்த இலை வச்சு பரிமாறுற பழக்கம் தான். ஸோ அந்த வீட்டோட அந்த ஹெட் இருப்பாங்கல்ல, அவரு அவங்க ஒய்ஃப் தான் பரிமாறுறாங்க. ஸோ ஜங்குக்குலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கு. எப்பயுமே மெய்டு வந்து பரிமாறுவாங்க. நல்லா இருக்கோ, நல்லா இல்லையோ ஜங்குக்கு வேணும்னா சாப்பிடணும். இல்லைன்னா அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. ஆஃபீஸ்லலாம் சாப்பிட்டோன்னு யாருமே கண்டுக்கிற மாட்டாங்க. அவங்க அம்மா டெய்லி ஃபோன் பண்ணுவாங்க. இந்த மாரி "சாப்பிட்டியாப்பா?" அப்படின்னு கேட்பாங்க. பட் ஜங்குக் உண்மைய சொல்றானா, பொய் சொல்றானான்னு கூட தெரிஞ்சுக்கிறாம, அவரு அப்படின்னா அவ்வளோதான் "சரி சாப்பிட்டியாப்பா?" அப்படின்ட்டு ஃபோன கட் பண்ணிருவாங்க. ஸோ அந்த மாரி சாப்பிடுற டைம்லயோ, இல்ல இந்த மாரி டைம்ல யாரும் அவர் கூட இருந்ததே இல்ல. பட் இப்போ ஒருத்தவங்க பரிமாறுறது, அதுவும் பக்கத்துல டேயாங் இருந்து, "இத வைங்க, அத வைங்க, அவருக்கு இதுதான் பிடிக்கும்." அப்படின்ட்டு அந்த ஒரு ஒய்ஃப் ரோல் எடுத்து நடத்துறாங்கடா. ஸோ அதெல்லாம் ஜங்குக் வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கு. ஆ நம்ம வேற ஒருத்தவங்க வீட்ல இருக்கோம். அதுக்குன்னு நம்மளுக்கு பிடிச்சது தான் சாப்பிட முடியும். நான் சொல்றது கரெக்ட் தான ஆன்ட்டி? உன் புருஷனா ரொம்ப பிடிக்கும் போலயே! எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ற. ம். ஆமா. ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்றது கரெக்ட் தான ஜங்குக்?
அப்படின்ட்டு ஜங்குக்கு ஒரு மாரி பார்க்குறாங்கடா. ஜங்குக்கே ஒரு மாரி ஆயிருச்சு. ஸோ அப்படியே சாப்பாடு தான்டா பரிமாறுறாங்க. ம். சூப்பரா இருக்கு ஆன்ட்டி. இது என்னது? இதுவா? இது என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு சொல்லிக் குடுத்தாரு. ஆ! அப்படியா? இது பேர் என்னது? லவ் பாய்சன். ஆ! லவ் பாய்சன். லவ் பாய்சனா? ம். இந்த ஸ்வீட்டோட பேரு. இது எங்க ஊர்ல கிடைக்கிற ஒரு விசேஷமான கிழங்குல பண்றது. கொஞ்சம் இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கலந்து பண்ணுவோம். இத சாப்ட்டா எப்படிப்பட்ட பையனா இருந்தாலும் சமைச்ச கைக்கு விழுந்துருவாங்களாம். எங்க ஹஸ்பண்டுக்கு அவங்க அம்மா சொல்லிக் குடுத்தாங்க. இது சாப்பிட வச்சு என்ன மயக்கிட்டாரு. இப்ப நான் உனக்கு குடுக்குறேன். வேணும்னா நீ இத உன் ஹஸ்பண்டுக்கு குடு. இன்னும் மயங்கிருவாங்க அப்டின்றாங்க. ஸோ டேயாங் வந்து ஒரு சின்ன ஷை ஸ்மைலோட அத எடுத்து ஜங்குக்கோட வாயில தான்டா வைக்கிறாங்க. வாய்க்கிட்ட தான் வைக்கிறாங்க. என்ட்ட கை இருக்கு. அது எனக்கும் தெரியும். ஏன்னா என்ட்ட கண்ணு இருக்கு. பட் எல்லாரும் பார்க்குறாங்கல்ல. சாப்பிடேன் அப்டின்றாங்க. ஸோ ஜங்குக்கும் சாப்பிடுறாங்கடா. டேஸ்ட்டு செம்மையா இருக்கு. ம். நல்லாருக்கு. ஆன்ட்டி, ஆம் என்னாச்சு சொல்லட்டயா? ஒண்ணும் இல்ல. என்ன இந்த ரெசிபி வேணுமா உனக்கு? அப்டின்றாங்க. ஸோ டேயாங் வந்து ஒரு மாரி பெயின்ஃபுல்லா ஸ்மைல் குடுக்குறாங்க. அது வந்து நீங்க குடுங்க. அப்டின்ட்டு ஜங்குக் சொல்லிட்டாங்கடா. சார் யாருக்கு சமைச்சு குடுத்து மயக்க போறீங்க? அது எதுக்கு உனக்கு? எனக்கு பிடிச்சிருக்கு. நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். அப்டின்றாங்க. சொல்லிட்டு டேயாங்க தான் பார்க்குறாங்க. பட் டேயாங் வந்து எதுவுமே சொல்லாம சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படியே அந்த அங்கனக்குள்ள லஞ்ச் முடிஞ்சிருச்சுடா. அதாவது பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ வெளிய வந்து பார்க்குறாங்கடா. அந்த சின்ன பசங்கலாம் அவங்கள ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. "ஹேய் வாலுங்களா! இப்ப எதுக்கு எங்கள ஒளிஞ்சு பார்க்குறீங்க? மொத வெளிய வாங்க." அப்படின்ட்டு எல்லாரும் வெளிய வந்துட்டாங்க. ஒரு 5, 6 பசங்க இருப்பாங்க. இவ்வளோதானா? ம். எங்க ஊர்ல வசதி இல்லையா, அதனால பாதி பேர்லாம் படிக்கணும்னு சொல்லி வெளிய போயிட்டாங்க. இப்ப நாங்க மட்டும் தான் இருக்கோம். நீங்க சொல்லுங்க, உங்க ஊர் எப்படி இருக்கும்? ஆ, அங்க பெரிய பில்டிங்லாம் இருக்குமாம்ல? எவ்வளோ பெருசா இருக்கும்? நல்லா இருக்குமா? புதுசா எதுவும் படம் வந்துச்சா? ஆ, ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? எங்கள மாரி தான் அங்க ட்ரெஸ் பண்ணுவீங்களா? இல்ல காலைல நீங்க போட்டு வந்த மாரி ட்ரெஸ் பண்ணுவீங்களா? அப்படின்ட்டு அடுக்கடுக்கா கேட்டுக்கிட்டே இருக்காங்கடா. ஜெயாங்லாம் ஒரு மாரி கியூட்டா சிரிக்கிறாங்க. ஸோ ஜங்குக்கு இதெல்லாம் பார்த்து அவருக்கு வந்து யூமின் ஞாபகம் வந்துருச்சு. யூமின் வந்து நம்ம ஷுகா அண்ட் ஜின்னோட பையன் தான். ஸோ அவனுக்கு வந்து ஒரு 4 இயர்ஸ் தான் ஆகுது. அவன் ஒருத்தன் தான் ஜேகேட்ட வந்து ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்க. ஸோ அவரும் அதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. எல்லாமே சொல்றேன். ஆனா உண்மைய சொல்லவா? உங்க ஊர்ல இருக்க இயற்கையோட அழகு மாரி எங்க ஊர்ல இருக்காது. சுத்தி எங்க பார்த்தாலும் பெரிய பெரிய அபார்ட்மெண்ட், ஏசி, மெட்ரோ இந்த மாரி ரொட்டீனா தான் இருக்கும். ஆனா இங்க தான் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. சரி, நீங்க சொல்லுங்க. இந்த ஊர்ல என்ன ஃபேமஸ்? ஆ, அசுக்கு புசுக்கு. ஃபர்ஸ்ட்டு நீங்க உங்க ஊர பத்தி சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் எங்க ஊர பத்தி சொல்றேன். அப்படின்னு அந்த குழந்தைங்கலாம் சொல்லுதுங்க. ஜேகேவே லைட்டா சிரிக்கிறாரு. உன் வாய்க்கு ஏத்த மாரி தான் வந்திருக்கு. அனுபவி. அப்படின்ட்டு அவர் அந்த இருக்க படியில உட்காந்துட்டார்றா. ஸோ டேயாங்கும் அங்க பக்கத்துலயே உட்காந்துட்டு அந்த பையன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஊர் எப்படி இருக்கும்? இந்த மாரி எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி நீ சொல்லு. இங்க என்ன ஃபேமஸ்? ம். இங்க நைட்டு ஒரு இன்னைக்கு வந்து இந்த மந்தோட லாஸ்ட்டு. ஸோ இந்த மாரி டயத்துல இந்தோ அங்க ஒரு மலை உச்சி தெரியுதா? அங்க போனோம்னா, ஒரு வாட்டர் ஃபால் இருக்கும். நைட் டைம்ல அந்த நிலாவோட வெளிச்சம் ப்ளூ கலர்ல விழுகும்னு எங்க அப்பா, அம்மா சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மையான்னு தெர்ல. அப்படியே அந்த ஸ்கை எல்லாம் கலர் லைட்ல டான்ஸ் ஆடுமாம். அது பார்க்கவே நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது அ நல்லாருக்கும். அதுதான் இங்க ஃபேமஸா. ஆனா ரொம்ப தூரம்னால யாரும் போமாட்டாங்க. நீங்க வேணா போய் பார்க்குறீங்களா? அப்படின்றாங்க. டேயாங் வந்து யோசிக்கிறாங்க. ஏன்னா, அவருக்கு வந்து 6 மணிக்கு மேல இங்கேருந்து போயிரணும் கண்டிப்பா. ஸோ, அப்படின்றப்ப எப்படி மிட் நைட்ல போறது? அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ, ஜேகே வந்து கண்டிப்பா. இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த ஊருக்கு இம்பார்ட்டன்ட்டா பார்க்காம போலாம் எப்படி? நான் சொல்றது கரெக்ட் இல்ல டயாம்? ஹோ! சாருக்கு இப்போ ஊர் சுத்தணும்னு ஆசை வந்துருச்சோ? ஆனா, நம்ம டீல் ஞாபகம் இருக்கா?
ஏன் இல்ல? ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம் எக்ஸ்ட்ராக்ட் பண்றனால எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல. வைஃப் அப்டின்றாங்க. டேங்கோட ஃபுல் கண்ணமும் செவந்துருச்சுடா. அப்படியே ஜங்குக்க தான் பார்க்குறாங்க. அங்க இருக்க குழந்தைகளுமே கியூட்டா சிரிக்கிறாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் பேசிக்கிட்டே அந்த குழந்தைங்க கூட ஜாலியா விளையாடுறாங்கடா. ஓடி புடிச்சு விளையாடுறது, கண்ணாமூச்சி விளையாடுறதுன்னு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஐஸ் பாய் விளையாட்டு தான் விளையாடுறாங்க. நம்ம ஜேகே தான் வந்து போய் அதாவது என்னன்னு கவுண்ட் பண்ணணும். நம்ம டேங் வந்து கரெக்ட்டா ஒளிஞ்சுக்கிறதான்டா போறாங்க. எங்க ஒளிஞ்சுக்கணும் சரியா தெரியல. இந்த பையங்களுக்கெல்லாம் அந்த ஊர் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆனனால அவங்கலாம் கரெக்ட்டா போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. டேங் வந்து ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு வீட்டுக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த கொல்லைப்புறம்ன்னு சொல்லுவாங்கல்ல, அங்க தான் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஜங்குக் வந்து ரொம்ப நேரம் தேடுறாங்கடா. ஒரு ஆள கூட கண்டுபிடிக்க முடியல. ஸோ அப்படியே தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு பையன மட்டும் புடிச்சுட்டாங்க. இங்க பாரு. நீ இப்ப இதெல்லாம் எங்க இருக்காங்கன்னு சொன்னேன்னா, என் பேக்ல ஒரு சாக்லேட் இருக்கு. அத நான் உனக்கு குடுப்பேன். வேணுமா? சிட்டி சாக்லேட் ரொம்ப இனிப்பா இருக்கும். சொல்லு. உண்மையிலே சாக்லேட் தருவீங்களா அங்கிள்? கண்டிப்பா தருவேன். சொல்லு. அப்டின்றாங்க. அந்த பையனுமே ஒவ்வொரு ஆளு ஒளிஞ்சிருக்க இடத்த கரெக்ட்டா சொல்லிர்றான். ஸோ ஃபைனலா இப்ப டயாங் இருக்க இடம் தான். அதோ அந்த வீட்டு பின்னாடி தான் டயாங் அங்கிள் ஒளிஞ்சிருக்காங்க. சீக்கிரம் சீக்கிரம் கண்டுபிடிங்க அப்டின்னு கிளாப் தட்டிக்கிட்டே சொல்றாங்க. ஸோ அந்த பையன்கிட்ட வந்து ஜங்குக் அமைதியா இருக்கணும். அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சொல்லிக்கிட்டே வந்து டேங் இருக்க பக்கம் தானே ஜங்குக் நடந்து போறாரு. ஸோ டேங்லாம் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு கடவுள வேண்டிக்கிட்டு இருக்காரு. கண்ண மூடிக்கிட்டு தான் நிக்கிறாரு. ஸோ ஜங்குக் வந்து பார்த்தோம்னா, அப்படியே டேங் பின்னாடி இருக்க செவுத்துல கை வச்சுட்டு அப்படியே டேங்க தானே பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. "என்ன கடவுள்ட்ட வேண்டிட்டியா? அவன கண்டுபிடிக்க கூடாதுன்னு?" அப்படின்றாங்க. டேங் கண்ண தொறந்து பார்த்தா, ஜேகேக்கும் டேங்க்கும் ஃபேஸ்ல 1 இன்ச் கேப் தான்டா இருக்கும். அவ்ளோ க்ளோஸா நிக்கிறாங்க. "ச ச ச ஜங்குக்." ம். சொல்லு பொண்டாட்டி. கடவுள்ட்ட வேண்டிட்டியானா அத கண்டுபிடிக்க கூடாதுன்னு? "ஏய் என்ன பேசுற நீ? நீ தான சொன்ன, இங்க இருக்கிற வரைக்கும் நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்னு. என்னோட ஒய்ஃப்னா நான் இப்படி தான் கூப்பிடுவேன். ஏன்? நீ உன் புருஷன மாமான்ட்ட மாட்டியா?" சொல்லுவாங்க மாமான்னு. "ஆ சொல்லேன். எப்படி இருக்குன்னு கேட்டு பார்ப்போம்." "அதெல்லாம் சொல்ல முடியாது." "ஏன் சொல்ல முடியாது?" "ம் சொல்ல முடியாதுன்னா சொல்ல முடியாது தான்." அப்படின்ட்டு டேங் வந்து கிண்டல் பண்ணி வந்து ஜேகே வந்து டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சடனா வந்து அந்த பசங்க எல்லாரும் அங்க வந்து திடீர்னு டேகுக்க பயமுறுத்துனோனே, டேங் கொஞ்சம் பயந்த சுபாவம்ல டக்குன்னு ஜங்குக்க ஹக் பண்ணிக்கிட்டாங்க. ஜங்குக்லாம் அவ்வளோதான் கை, கால் அசையவே இல்ல. அவர் பாட்டுக்கு நிக்கிறாரு. டேங்லாம் டைட்டா ஹக் பண்ணிக்கிட்டாங்க. ஐயய்யோ! டேங்கும், ஜங்குங்களும் ஹக் பண்ணிட்டாங்க அப்டின்ட்டு அந்த பசங்கலாம் சொல்லிட்டு கியூட்டா ஓடுறாங்கடா அங்கிட்டு. ஸோ டேங் அப்பதான் மைண்டுக்கு வந்துட்டு ஜேகேவ தான் பார்க்குறாங்க. ஜேகேலாம் அப்டியே ஒரு மாரி பேச்சு மூச்சே இல்லாம இருக்காங்க. "என்னாச்சு என்னாச்சு மாமா? ஹக் பண்ணதுக்கே இவ்ளோ ப்ராப்ளம் ஆயிருச்சா என்ன?" அப்டின்ட்டு பார்க்குறாங்க. ஜேகேக்குலாம் ஒரு மாரி இருக்கு. டேங் வந்து மாமான்டது. ஸோ அப்படியே டேங்க தான் பார்க்குறாங்க. ஸோ டேங்க்லாம் சொல்லவே தேவையில்ல. அவர் ஃபேஸ் ஆல்ரெடி ரெட்டிஷ்ஷா தான் இருக்கு. ஸோ அவங்களே அறியாம வந்து ஃபேஸ் கிட்டக்க தான்டா போது. பட் அதுக்குள்ளேயும் டேங் புடிச்சு தள்ளி விட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டாங்க. ஸோ இந்த மாரி கியூட்டா அந்த மூவ்மெண்ட் எல்லாம் போய்க்கிட்டு இருக்கு. அப்படியே ஆஃப்டர்நூன்றாம். அங்க இருக்க பெரியவங்க வீட்டுக்கு தான் டயாங் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாரி டூரிஸ்ட்லாம் எங்க ஊருக்கு வந்தே. இவங்கலாம் வந்தா கொஞ்சம் நல்லாருக்கும். இந்த மாரி எல்லா விஷயத்தையும் நாங்க தெரிஞ்சுக்குருவோம். வெளியில என்ன நடக்குது, வைக்குதுன்னு அப்படின்னு டேங் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்கடா. அந்த டேங்க்ட்ட வந்து அந்த பெரியவங்கலாம் சொல்றாங்க. ம். இந்த மாரி ஊரு எனக்கு தெரிஞ்சு வெளிய இருக்கவங்களுக்கு தெரியாம இருந்தாலே நல்லாருக்கும் கிராண்ட்மா. ஏன்பா அப்படி சொல்ற? நான் ஏன் சொல்றேன்னா, இங்க நெறைய பொக்கிஷம் இருக்கு. இதெல்லாம் வெளிய இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அந்த ஊர அழிக்கணும்னு நெனைப்பாங்க. ஒரு சில விஷயம் வெளி உலகத்துக்கு தெரியாம இருக்கதே நல்லது. நீங்க வெளி உலகத்துக்கு தெரியும்னு நெனச்சீங்கன்னா, ரொம்ப கஷ்டமாயிடும். நான் தப்பா சொன்னா என்ன மன்னிச்சுடுங்க. ஆனா,
எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப பெரிய பொக்கிஷம். நீங்க பிறக்கிறதுக்கே குடுத்து வச்சிருக்கணும். இயற்கையோட இயற்கையா வாழ்ற வாழ்க்கை எத்தன பேருக்கு கிடைக்கும்? வெளிய இருக்க பிளாஸ்டிக்காக இந்த இயற்கைய விட்டுறாதீங்க. ப்ளீஸ். அப்படின்ட்டு டேயாங் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்கடா. அந்த பாட்டிங்களுக்கும் புரியுது. பட் இருந்தாலும் டேயாங் ஒரு மாரி பார்க்குறாங்க. புரியுதும்மா நீ சொல்றது. சொல்றது புரியுதுப்பா. ஆனா எங்களோட காலம் போயிருச்சு. எங்க பசங்களோட காலத்த பார்க்கணும்ல. அப்படின்னு அவங்க பேர பிள்ளைங்கள தான் பார்க்குறாங்க. அவங்க எல்லாரும் இப்ப ஜங்குக் கூட தான் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக் டோட்டலா ஆளே மாறிட்டார்றா. அந்த குழந்தைங்க கூட விளையாடுறது, இந்த மாரி ஹேப்பியா விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. அந்த குழந்தைங்க தான் ஜங்குக்க தான் டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கிளுக்கு இன்னும் பம்பரம் கூட சுத்த தெர்ல அப்டின்ட்டு. ஸோ டேயாங்கும் இதெல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. கரெக்ட்டா ஜங்குக்கும் அந்த டயத்துல டேயாங்க பார்த்துட்டாங்க. என்ன ஒண்ணும் இல்ல. அப்டின்ட்டு கண்ணாலயே பேசிக்கிட்டு இருக்காங்கடா. அந்த பாட்டிங்களும் இத பார்த்துட்டு ஒரு மாரி ஸ்மைல் பண்றாங்க. ஸோ அப்டியே பிரேக்ஃபாஸ்ட் தான்டா. கரெக்ட்டா நம்ம டேயாங் தான் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து ஏதோ ஒரு ஆசை வந்துடுச்சு போல. அது சரி. இங்க டூரிஸ்ட்ன்னு வந்தா எல்லாரும் வெளிய சுத்தி பார்க்கணும்னு தான் நெனைப்பாங்க. நீங்க வந்ததுலேருந்து இந்த ஊருக்குள்ளேயே சுத்துறீங்களே! உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா? ம். எனக்கு இந்த சின்ன பசங்க கூட விளையாண்டுறது பிடிச்சிருக்கு ஆன்டி. அதான். அண்ட் ஜங்குக்கும் இது கண்டிப்பா பிடிக்கும். அப்டின்ட்டு டேயாங் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கரெக்ட்டா அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் வந்துட்டாங்கடா. அதாவது இந்த ஊரோட ஹெட்டு. சொல்ல மறந்துட்டேன். ஜங்குக் இன்னைக்கு நைட்டு அந்த பள்ளத்தாக்கு போறதுக்கான ஹெல்ப் கேட்டிருந்தாரு. எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. நீங்க நைட்டு கிளம்பலாம் அப்டின்றாங்க. ஸோ டேயாங்க்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. எப்படி போறது? நான் எப்படி வேணான்றது? அப்டின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ அப்படியே அதுக்குள்ளேயும் வந்து ஜங்குக்கும் வந்துட்டாங்கடா. ஸோ அந்த குழந்தைங்களும் வந்திருக்காங்க ஜங்குக் கூட. ஜங்குக் இங்க இருக்கவங்க கூட நல்லா பழகிட்டீங்க போல. ம். கிட்டத்தட்ட நெனைக்கிறேன். அப்டின்ட்டு ஜங்குக் வந்து அந்த குழந்தைங்க கூட தான் விளையாண்டுக்கிட்டே உட்காந்துருக்காங்க. அந்த பெரியவரும் ஜங்குக் கூட தான் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலா டேயாங் சாப்பாடுலாம் முடிச்சுட்டு, அத எடுத்துட்டு போய் ஜங்குக் முன்னாடி தான்டா வைக்கிறாங்க. "இத சாப்பிட்டு பார்த்து சொல்லுப்பா. இன்னைக்கு உன் பொண்டாட்டி அவன் கையால பண்ணான்." "எது அவன் கையாலயா? இதனால தான் லாஸ்ட் டேன்டியானா?" "ஏய் நான் நல்லா தான் சமைப்பேன். எங்க அம்மா எப்படின்னு தெரியுமா? ஒரு செஃப் தெரியுமா? அவங்கட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன்." "ஓ! உன்ன எத்தன தடவ உங்க அம்மா அடுப்படிக்குள்ள அனுப்பியிருக்காங்க?" "அது வந்து என்னன்னா, நானே எங்க அப்பாவும் அடுப்படிக்குள்ள போனா, எங்களுக்கு ஏதாச்சும் ஆயிரணும்னு எங்க அம்மா அனுப்ப மாட்டாங்க. அடுப்படிக்கு ஏதாச்சும் ஆயிருமா, இல்ல எங்களுக்கு எங்களுக்கு ஏதாச்சும் ஆயிரும்னா அனுப்ப மாட்டாங்க." அப்படின்ட்டு டேயாங் குழந்த மாரி சொல்றாங்க. கேட்கவோ லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அந்த ஃபுட்ட தான்டா பார்க்குறாங்க. சாப்பிடலாமா என்னான்னு. "இப்ப எதுக்கு நீ சாப்பாட அப்படி பார்க்குற? நான் சமைச்சு குடுத்து நீ சாப்பிடாத மாரி தான் பார்ப்ப. என்ன மாமா? ம். சாப்பிடுங்க." அப்படின்ட்டு டேயாங் ஒரு ஃபேமிலி ரோலே நடத்துறாங்கடா. ஜேகே வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ டேயாங்க பார்த்துட்டு அந்த ஃபர்ஸ்ட்டு பைட்டு தான்டா வாயில வைக்கிறாங்க. சத்தியமா சாப்பிட முடியல. ஸோ அப்படியே டேயாங்க தான் பார்க்குறாங்க. எப்படி இருக்கு ஜங்குக்? நல்லாருக்கா? சொல்லு சொல்லு" அப்படின்றாங்க. ஜேகேலாம் எதுவும் சொல்ற மாரியே தெர்ல. ஸோ அப்படியே அந்த இத தான் பார்க்குறாங்க டேயாங் பண்ணது. ஒரு சட்டி நெறையா பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு ரைஸ் பவுல் மாரி தான் ரைஸ் கேக் மாரி தான் இருக்கு. ஒரு 10 பண்ணியிருக்காங்க. ம் ஆன்டி சொல்லுப்பா. நீங்க தப்பா எடுத்துக்கலைன்னா இத ஃபுல்லா நானே சாப்ட்டுறவா? என் ஒய்ஃப் எனக்காக ஆசையா சமைச்சிருக்கான். ஸோ அதான். ஆ அதெல்லாம் முடியாது. நான் எல்லாருக்காக தான் சமைச்சேன். என்ன ஆன்டி? அப்படின்றாங்க. ஆன்டி வந்து ஜேகே என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சிருச்சு. ஏன்னா டேங் சமைக்கும்போதே அப்படிதான் பண்ணியிருப்பாரு. நெறைய குண்டக்க மண்டக்கா. பட் ஆன்டி சொல்றதெல்லாம் கேட்காம அவரா தான் பண்ணியிருப்பாரு. ஸோ ஆன்ட்டியும் பார்த்துட்டு, "ஆ உன் ஒய்ஃப் சமைச்சது நீயே சாப்பிடு. நான் வேணாண்டல." அப்படின்றாங்க. ஸோ டேயாங்கும் அப்படியே ஜேகே தான் பார்க்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவரு. நல்லா இருக்குன்றதுக்காக நீயே ஃபுல்லா சாப்பிடக்கூடாது. அப்படின்ட்டு எடுக்க தான்டா போறாங்க. பட் அதுக்குள்ளேயும் ஜேகே எடுத்துட்டாரு. நான் தான் சொல்றேன்ல. ம். இந்த நல்லாருக்கு. இந்த மாரி நான் சாப்பிட்டதே இல்ல. நானே சாப்பிட்டேனே! அப்படின்ட்டு ஜேகே தான்டா சொல்றாங்க. அந்த குழந்தைங்கலாம் அப்படியே பாவமா பார்க்குறாங்க. அப்ப எங்களுக்கு இல்லையா? அ உங்களுக்கு இதோட
வேற ஏதாச்சும் ஆன்டி சமைச்சு தருவாங்க. பட் என்னோட ஒய்ஃப் சமைச்சத நான் தானே சாப்பிடணும். உங்களுக்கு வேணா உங்க ஒய்ஃப விட்டு சமைக்க விடுங்க. அப்படின்ட்டு ஜேகே ஃபன் பண்ற மாரி ஏதோ முடிஞ்சும் முடியாத மாரியும் பண்றாரு. பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு தான்டா இருக்காரு. ஆனா அவளால முடியல. ஜேகே வந்து பண்றதெல்லாம் அந்த ஆன்டியும் பார்க்குறாங்க. அவருக்கே கஷ்டமா இருக்கு. "டயாங் நீ சர்க்கரை மட்டும் எடுத்துட்டு வரியா? நான் மறந்துட்டேன்." அப்படின்றாங்க. சரி அப்படின்ட்டு டயாங் எடுக்க போயிட்டாங்கடா. அந்த டயத்துல வந்து ஆன்டி வந்து ஜங்குகிட்டருந்து அந்த ரைஸ் பால வாங்கிட்டாங்க. "ஐயோ! ஆன்டி அதெல்லாம் நான் சாப்பிட்றேன் குடுங்க." உன் ஒய்ஃபும் உனக்கு பிடிக்கும் தான். அதுக்காக இவ்ளோ சாப்பிடாத. இங்கனக்குள்ள பக்கத்துல ஹாஸ்பிட்டலும் இல்ல. அதனால நான் பார்த்துக்கிறேன். நீ போதும் அப்டின்ட்டு ஒரு மாரி ரொம்ப ஹாப்பியா சொல்றாங்கடா. இப்டிலாம் இருப்பாங்களா அப்டின்ட்டு. ஸோ டேயாங் வந்து சர்க்கர தான் எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. அத வந்து ஆன்டி தொறந்து பார்த்துட்டு, "ம்மா இது சர்க்கர இல்ல, உப்பு." "உப்பா? ஆனா இது வெள்ள கலர்ல தானே இருக்கு." "ஏய் பெனாயிலு கூட வெள்ள கலர்ல தான்டா இருக்கும். அதுக்குன்னு அத பால்ன்னு எடுத்துட்டு வந்துருவியா?" "ஆ அது வந்து இது உப்பா அப்ப?" அப்டின்ட்டு ஒரு மாரி பார்க்குறாங்கடா ஜங்குக்கவே. ஏன்னா அவர் வந்து அந்த ரைஸ் பால் வந்து ஒரு ஸ்வீட் ரைஸ் பால் தான். ஆக்சுவலா எனக்கு அத பத்தி எதுவும் தெரியாது. பட் கதைக்காக சொல்றேன். ஸ்வீட் ரைஸ் பால் தான்டா. அதுல வந்து டேங் இனிப்பா இருக்கட்டும் நெறையா கொட்டியிருப்பாரு. அப்போ உப்ப தான் அத்தன தடவ கொட்டியிருக்கோமான்ட்டு டேயாங்க்கே ஒரு மாரி கஷ்டமா போச்சு. சாரி ஜங்குக். ஃபர்ஸ்ட் டைம் சொதப்பிட்டேன் போல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்லா இருந்துச்சு. அப்டின்ட்டு ஜேகே வந்து டேயாங்க தான்டா பார்க்குறாங்க. டேயாங்க்கு ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா இருக்கு இந்த ஃபீலிங்கு. ஸோ அவரும் சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு ஃபைனலா ஆன்டி தான் எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பாடுலாம் போடுறாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப ஹெவி லோடுல வந்து உட்காந்துருக்காங்கடா. ஸோ அந்த ஆன்டி வந்து அவங்க ஃப்யூச்சர்ல அவங்க பாஸ்ட்ல நடந்தது, எப்படி மேரேஜ் பண்ணாங்க, அந்த ஊர பத்தி நெறைய விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டேயாங் இத கேட்டுட்டு ஜங்குக்கே தான் பார்க்குறாங்க. ஸோ ஜங்குக் பார்த்தோம் அப்படின்னா, அந்த குழந்தைங்க கூட ரொம்ப ஹேப்பியா விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. உன் புருஷன இவ்ளோ பார்க்குறியே நீ! கடைசியா ஒரு நிமிஷம் கடைசியா பார்க்குற மாரி பார்க்குற? அவ்ளோ லவ்வா? அப்டின்ட்டு அந்த ஆன்டி வந்து ஏதோ வாயில வந்து சொல்லியிருப்பாங்க போல. பட் அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு ஜங்குக் எப்பயும் ஹேப்பியா இருக்கணும் ஆன்டி. அவ்வளோதான். அது மட்டும் தான் என் ஆச. அவன் இதே மாரி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சிரிக்கும்போது அந்த பன்னி ஸ்மைல் அவ்ளோ அழகா இருக்குல்ல ஆன்டி. அப்டின்ட்டு ஜேகேவ தான் பார்க்குறாங்க. ஸோ ஜேகேவும் விளையாண்டு முடிச்சுட்டு டயர்டா அங்க வந்து டேயாங் பக்கத்துல தான்டா உட்கார்றாங்க. கரெக்ட்டா டேயாங்கோட ஷோல்டர்ல சாஞ்ச மாரி. அவர் அறியாமயே தான் அவர் அப்டி உட்கார்றாரு. ஸோ டேயாங்கும் ஒரு மாரி ஒரு மாரி ஹார்ட் பீட்லாம் ரொம்ப துடிக்குது. இந்த மாரி பையன் கெடச்சதுக்கு ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும் ஜங்குக். ஏன்? என்ன சொன்னான் என்ன பத்தி? ஒண்ணும் சொல்லல. ஆனா அவங்க 2 பேர் பேர் பார்த்தா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. மேட் ஃபார் ஈச் அதர் மாரி. அப்டின்னு சொல்றாங்க. 2 பேருக்குமே அந்த இடத்துல ரொம்ப ஷையா ஆகுது. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பசங்க தான்டா பட்டத்தோட வந்து நிக்கிறாங்க. "என்னடா? இப்ப என்ன கேமு?" "அங்கிள் அங்கிள் பட்டம் விளையாடலாமா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்" அப்படின்றாங்க. டேங்க்கும் அந்த மாரிலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவர் வேகமா எந்திரிச்சிட்டாரு. ஸோ ஜேகே தான் பேலன்ஸ் இல்லாம கீழ ஒரு மாரி சாஞ்சுட்டாங்க. இதெல்லாம் பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. அந்த பையங்களும் சிரிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து ஓடுறாங்கடா. டேயாங்கும் அவங்க கூட தான் போறாங்க. ஸோ ஜேகேவும் அவங்கள ஒரு மாரி பார்த்துட்டு ஃபைனலா அங்கேருந்து போயிட்டார்றா. அந்த ஆன்டி தான் அத ரொம்ப கியூட்டா பார்க்குறாங்க. இத்தன வருஷமா அங்க கப்பிள்ஸ் வந்திருக்காங்க. பட் அவங்க கூட யாருமே இருந்ததே கிடையாது. யார் யார் வந்தாலுமே அந்த ஊர சுத்தி பார்ப்பாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க. ஏதோ ஒரு ஆச்சரியமா பார்க்குற மாரி தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்களே மதிச்ச ஒரு டூரிஸ்ட்னா அது டேக்குக் மட்டும் தான். ஸோ அப்படியே டேக்குக் சைடு தான்டா. நம்ம ஜேகேவும் டேயாங் தான் பட்ட விட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு, யார் பட்டம் ஃபர்ஸ்ட்டு கட் ஆகுதோ, அவங்க சொல்றத கட் பண்ணவங்க கட் ஆன பட்டம் கேட்கணும். புரியுதா? ஐ மீன் இப்ப நான் உன் பட்டத்த கட் பண்ணிட்டேன்னா, நான் சொல்றத நீ கேட்கணும். ஓகேயா? டீலா? அப்டின்றாங்க. ஜேகவும் ஒரு மாரி பண்ணிட்டு டேங்க தான்டா பார்க்குறாங்க. ஸோ அப்படியே அந்த பசங்க எல்லாருமே
அந்த நூல் கண்ட கையில புடிச்சுட்டு எல்லாரும் சியர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ டேங் தான் இப்ப ஹைல போய்க்கிட்டு இருக்காங்க. நான் தான் வின் பண்ண போறேன் பாரு அப்டின்ற மாரி. பட் ஹைல போனா நம்ம ஜேகேக்கு தானே லக்கு. அவர் நேரா டேங் பக்கத்துல தான் போறாரு. ஸோ கரெக்ட்டா அவர் போகும்போது வந்து அந்த பட்டமும் கரெக்ட்டா அந்த சைடு தான்டா போது. டேங்கோட நூலுக்கு அவர் நூலும் கரெக்ட்டா இருக்கு. அவர் அப்டியே சுத்துறாரு. டேங் ஜேகேவ தான் பாக்குறாங்க. "ஜங்குக் வேணாம் அப்டிலாம் பண்ணக்கூடாது." ஏய்! நீ தானே சொன்ன, இது கேம்ன்னு. கேம்ல இப்படிலாம் ரூல்ஸ் இல்லையே! ஆ நோ, நோ ஜங்குக் வேணாம், 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 வேணாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. பட் அதுக்குள்ளேயும் ஜங்குக் வந்து அந்த கயிற வந்து கட் பண்ணிட்டாங்கடா. ஸோ தேயாங் சப்போர்ட் பண்ண பசங்கலாம் அப்படியே டல் ஆயிட்டாய்ங்க. ஜேகேக்கு சப்போர்ட் பண்ண பசங்கலாம் குதிக்கிறாய்ங்க. சரி, இப்ப சொல்லு. நான் சொல்றது செய்வியா? ம். என்னான்னு சொல்லு. இன்னைக்கு நைட் நீ என் கூட வரணும். ஆ? அதோ அந்த மேல இருக்குல்ல, அங்க போறோம். நான் வரல. நான் வீட்டுக்கு போணும். 6 மணி வரைக்கும் தான் வீட்ல டைம் சொல்லியிருக்கேன். நான் கண்டிப்பா நாளைக்கு காலையில வீட்ல இருக்கணும். டேயாங், ஜங்குக் ப்ளீஸ். இன்ன வரைக்கும் நீ சொன்னத நான் கேட்டேன்ல டேயாங். எனக்காக அது பண்ண மாட்டியா? அதுக்கப்புறம் நீ தான் கஷ்டப்படுவ ஜங்குக். நான் எதுக்கு கஷ்டப்பட போறேன்? என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? உன் ஆசைக்காக இவ்வளோ தூரம் வந்தேல்ல, என் ஆசைக்காக வா. அப்படின்ட்டு டேயாங்க தான் பார்க்குறாங்க. பட் டேயாங் சுத்தமா விருப்பமே இல்ல போறதுக்கு. ஸோ அப்படியே அவங்கள தாண்டா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பசங்க வேற குஷியில வந்து 2 பேரையும் தள்ளி விட்டுருப்பாங்க. ஸோ 2 பேருமே பக்கத்துல ஒட்டிக்கிட்டாங்க. "ப்ளீஸ் டேயாங் வருவியா?" அப்படின்றாங்க. ஜேகே டேயாங்க்கு வந்து "நான் வருவேன். நீ கூப்பிட்டா வருவேன்" அப்படின்னு சொல்லணும்னு தான் தோணுது. பட் ஆனா, அவருக்கு இன்னொரு பக்கம் கஷ்டமா இருக்கு. "என்னால முடியாது ஜங்குக்" அப்படின்ற மாரி தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்குள்ளேயே வந்து அந்த பெர்சன் கூப்பிட்டாங்க. அதாவது இந்த வீட்டோட ஹெட்டுடா. "தம்பிகளா இப்ப கிளம்புனா தான் கரெக்ட்டா இருக்கும். நீங்க அங்க போய் சேர்றதுக்கு" அப்படின்றாங்க. ஸோ ஜேகே வந்து டேயாங்க தான் பார்க்குறாங்க. பட் டேயாங் எந்த ஒரு ரியாக்ஷனுமே குடுக்கல. "ஜங்குக், டேயாங் ப்ளீஸ். நான் இதுவரைக்கும் யார்ட்ட எதுவும் கேட்டதே இல்ல. உன்ட்ட தான் கேட்குறேன். என் கூட வருவியா? ப்ளீஸ்டா" அப்படின்றாங்க. ஸோ டேயாங்க்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அவரும் வந்து ஓகே அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஸோ ஃபைனலா வந்து அவர் ஃபோன தான்டா பார்க்குறாங்க. ஸோ ஓரளவுக்கு இங்க சிக்னல் கிடைக்குது. கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. ஸோ அவர் ஜேஹோப்புக்கு தான் ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. இந்த மாரி இந்த வில்லேஜுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பும் பண்ணுங்க அப்படின்னு மெசேஜ் அனுப்புறாங்க. மெசேஜ் அனுப்பிட்டு கரெக்ட்டா அவங்க இருக்க லொக்கேஷனையும் அனுப்பி விட்டாங்கடா. "அப்பா, அம்மா தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க அங்கிள்" அப்படின்ட்டு. ஸோ நேரா ஜங்குக்க தான் பார்க்குறாங்க. ஜங்குக் வந்து இப்ப டேயாங்கோட பேக்க போட்டுருக்காங்க. டேயாங்க்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. "எனக்கு உன் கூட இருக்க புடிச்சிருக்கு. ஆனா, ஏன் இதெல்லாம்?" அப்படின்ற மாரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே 2 பேரும் நடந்து தான்டா போறாங்க. இந்த தடவ வந்து டேயாங் எதுவுமே பேசல. ஜேகே தான் டேயாங்கயே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. "ஏன் நீ எதுவுமே பேச மாட்ற? உன்ன ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தேன்னு கோவமா?" "எனக்கு ஃபோர்ஸ்லாம் இல்ல ஜங்குக். ஆனா, நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். வீட்ல வந்து இருப்பேன்னு. அதுதான்." "டேயாங், எனக்கு தெர்ல. நான் யார்ட்டயும் இவ்ளோ ப்ளக் பண்ணதில்ல. ஆனா உன்ட்ட தான் பண்ணணும்னு தோணுச்சு. எனக்கு என்னான்னு தெர்ல. ஏதோ இந்த டயத்த விட்டுட்டா அதுக்கப்புறம் நம்மளுக்கான டைம் இருக்காதுன்னு அன்னைக்கு ஒரு மாரி ஃபீல் ஆகுதுடா. ஏன்னு தெர்ல. ஒரு வேள அப்படி இருந்துச்சுன்னா, அது உன் கூட நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் டேயாங். இந்த சூரிய வெளிச்சத்த உன் கூட ஒண்ணா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ்" அப்படின்றாங்க. டேயாங்க்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. ஸோ அப்படியே கொஞ்சம் போய்க்கிட்டே இருக்கும்போதே டேயாங் கால் வலிச்சிருச்சுடா. இன்னும் அவங்க ஃபுல்லா போல. ஒரு பாதி தான் போயிருக்காங்க. அவங்களுக்குள்ள அப்படியே உட்கார்றாங்கடா. ஜேகே தான் அப்படியே பக்கத்துலயே உட்கார்றாங்க. அதுக்கு ஆப்போசிட்ல அந்த சூரியன் அப்படியே ஃபுல்லா வந்து மறையுதுடா. மலைக்கு பின்னாடி தான் மறையுது. அது பார்க்கவே அந்த சீன் அவ்ளோ அழகா இருக்கு. இது பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல ஜங்குக்? ம். அஸ்தமமே எவ்ளோ அழகா இருந்தா, சூரிய உதயம் எவ்ளோ அழகா இருக்கும் டயா. அத பார்க்கறதுக்காக ரொம்ப வெயிட் பண்றேன்.
அப்படின்னு சொல்லிட்டு டேங்க தான்டா பார்க்குறாங்க. டேங்கும் ஜங்குக்க தான் பார்க்குறாங்க. ஸ்டார்ட்டிங் ஜங்குக்கிட்ட பேசும்போது அவர் வாய்ஸ் அவ்ளோ கோவமா இருக்கும். பட் இந்த தடவ ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. டேங்க்கு இதெல்லாம் கேட்க கேட்க ஒரு மாரி கஷ்டமாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. ஸோ அப்படியே வந்து அவங்க நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கடா. ஃபைனலா அந்த பிளேஸ்க்கு போயிட்டாங்க. அவங்க வரனாலயா என்னான்னு தெரியல. பட் இருந்தாலும் அந்த பிளேஸ ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஐ மீன் நீட்டா கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ போனோனே டேங் தான் ரொம்ப டயர்டா அந்த பெட்ல படுத்துட்டாங்கடா. ஜேகேவும் உள்ள வராங்க. "என்ன டேயாங், நடந்து வந்ததுக்கே ரொம்ப டயர்ட் ஆயிட்டியா?" "ஆ, ஆம்" அப்படின்னு சொல்ல தான்டா வராங்க. பட் சடனா அவங்களுக்கு இரும வந்துருச்சு. ஸோ ஜங்குக் வந்து இப்ப திரும்பி அந்த பேக்க தான்டா வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ டக்குனு அவர் வந்து கைய வச்சு அவர் ஃபேஸ மறைச்சிட்டாரு. "என்னாச்சு? ஏன் இருமிக்கிட்டே இருக்க?" ரொம்ப நடந்து வந்தனால இருக்கும். நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன்." அப்படின்ட்டு குடுகுடுன்னு ரெஸ்ட் ரூம்க்கு தான்டா போறாங்க. ஜேகேக்கு ஒண்ணுமே புரியல. இன்ன வரைக்கும் நல்லாதேலாம் இருந்தான்ட்டு. ஸோ ரெஸ்ட் ரூம்ட்ட போயிட்டு டேயாங் வந்து அவங்க கைய தான் ரிமூவ் பண்ணாங்க. அவங்க கையில பார்த்தோம்னா அவ்ளோ ரத்தம் இருக்கு. ஸோ டேயாங்க்கே ரொம்ப ஒரு மாரி கஷ்டமா ஆயிருச்சு. கடவுளே! இது நடக்கக்கூடாதுன்னு தான் நான் போறேன்னு சொன்னேன். எனக்கு ஏன் நான் கஷ்டப்படுறத பார்த்தா ஜங்குக் கஷ்டப்படுவான்னு ஃபீல் பண்றேன். அப்டின்ட்டு ஜங்குக் அவங்க கூட இருக்கும்போது இருந்து இத தானே நெனச்சு பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் மீட் பண்ணப்பயும் சரி, இப்பயும் சரி, எல்லா இடத்துலயும் ஜங்குக் வந்து ரொம்ப சைலன்ட்டா எல்லா டைமும் டேங்க கேர் பண்ணியிருப்பாங்க. டேங் தூங்கும்போது அவங்க கோட்ட போர்ற மாரி போத்தி விடுறது, அதுக்கப்புறம் அந்த மழையில தூங்கும்போது, அதுக்கப்புறம் சமைக்கும்போது, அ அப்பப்போ வெளிய எட்டி எட்டி உள்ள பார்க்குறது, டேயாங் என்ன பண்றான்னு பார்க்குறது. ஸோ சாப்பிடும்போது அது ஏன்னா ஃபர்ஸ்ட்டு சாப்பிடும்போதே ஜங்குக் நோட் பண்ணியிருப்பாரு. டேயாங்க்கு காரம்னா செட் ஆகல அப்டின்ட்டு. ஸோ அடுத்த தடவ அந்த மாரி அவர் ரொம்ப கேரிங்கா தான் பார்த்துருப்பாரு. இந்த மாரி இது கரெக்ட்டா இருக்கும், அது தப்பு கரெக்ட்டா இருக்காது அப்டின்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்து ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு டேயாங்க்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கடவுளே! ப்ளீஸ் உன்னால முடிஞ்சா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த ஒரு நாள் மட்டும் இதெல்லாம் வேணாமே! ப்ளீஸ். அப்டின்ட்டு அவரோட ஃபேன் பாக்கெட்ல தான்டா ஒரு சிரிஞ்ச் மாரி இருக்கு. கொஞ்சம் அவருக்கு வந்து பெயின மறைக்கும் வைக்கும் அது. ஸோ அத தான் ரொம்ப பெயினா இருக்கும். ஏன்னா அவருக்கு ஊசினாலே பயம். அப்டியே ரொம்ப அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் அத வந்து அவரோட ஹேண்ட்ல வந்து இது பண்றாரு. மேபி கொஞ்ச நேரமாச்சும் தாக்கு பிடிக்கும் அப்டின்ட்டு. பட் டேங்க்கு தெரியும். இதுக்கு மேல எதையும் மறைக்க முடியாது அப்டின்ட்டு. ஸோ நேரா வந்து அவர் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வெளிய தான்டா போறாங்க. ஜங்குக் வந்து இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தான் மேக் பண்ணி வச்சிருக்காங்க. "ஏய் என்ன இப்போ ஓகேயா?" "ம். ஓகே தான் ஜங்குக்." அப்படின்ட்டு ஜங்குக் பக்கத்துல தான் உட்கார்றாங்க. ஸோ ஜங்குக் வந்து டேங்க பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஜங்குக்க ஒரு நிமிஷம் கூட பார்க்கல. ஐ மீன் ரொம்ப பார்க்கல. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு ஜங்குக்க தான் பார்க்குறாங்க. "ஜங்குக் எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் தூங்குறேனே. நீ எப்பவுமே என்ன கூப்பிடுறியா ப்ளீஸ்?" அப்படின்றாங்க. ஸோ ஜேகேவும் டேயாங் ரொம்ப ஒரு மாரி வீக்கா இருக்கிறதா நெனச்சுட்டு அவரும் ஓகேன்னு இருப்பாரு. டேயாங் ரூம்குள்ள போயிட்டு ஒரு லெட்டர் தான்டா எழுதுறாங்க. எழுதிட்டு அப்புறம் அவங்க ஃபோன்லயும் ஏதோ சொல்றாங்க. பட் அது வந்து காட்டல. ஐ மீன் நான் காட்டல. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா, வெளிய அவரே வந்துட்டாரு. ஜங்குக் வந்து கரெக்ட்டா கதவு தட்டலான்னு வராங்க. பட் அதுக்குள்ள அவரே வெளிய வந்துட்டாரு. "என்ன அதுக்குள்ள நீயே வந்துட்ட? தூக்கம் இல்ல. அதான். சரி டைம் என்னாச்சு? கிட்டத்தட்ட 12 ஆக போது. பா." அப்படின்ட்டு டேயாங்கோட கைய பிடிச்சிட்டு நேரா அந்த இடத்துக்கு தான்டா போறாங்க. அங்க முன்னாடியே வந்து ஜங்குக் வந்து கேம்ப் ஃபயர் மாரி ரெடி பண்ணியிருப்பாங்க. கரெக்ட்டா அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு எய்த்தாப்ல. அந்த வாட்டர் ஃபால்ஸ் அவ்ளோ அழகா இருக்கும். டேயாங் வந்து அப்படியே அந்த வாட்டர் ஃபால்ஸ்ல தான் இறங்குவாரு. ஸோ ஜேகே தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. "நைட்டு 12 மணிக்கு குளிக்க போறியா நீ? இவ்வளோ தூரம் வந்துட்டு குளிக்கலைன்னா தப்பாயிராதுல்ல?" அப்படின்ட்டு இறங்குறாங்க. ஸோ ஜேகேவும் அவர் ஷர்ட்ட ரிமூவ் பண்ணிட்டு இறங்குறாராம். டேயாங் அப்பதான் ஜேகேவோட ஃபுல் செக்ஷனும் அதாவது அந்த சிக்ஸ் பேக்க பார்க்குறாங்க. ஸோ டேயாங் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டேயாங்கும் வந்து அவர் ஷர்ட்ட மட்டும் தான் ரிமூவ் பண்ணியிருப்பாரு.
அப்படியே 2 பேரும் குளிச்சுக்கிட்டு இருப்பாங்கடா. அப்படியே தண்ணிய அது மாரி ஃப்ளாஷ் பண்ண, இதுல வந்து தப்பாலாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப ஜாலியா ஒரு சின்ன குழந்தைங்க ஒரு அருவிய பார்த்தா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, அந்த மாரி தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சடனா வந்து அந்த ப்ளூ கலர், கிரீன் கலர் லைட்லாம் வானத்துல வர ஆரம்பிக்குது. ஸோ டேயாங்கும், ஜங்குக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே அந்த அருவிலேருந்து மேல எந்திரிச்சுட்டு அந்த கேம்ப் ஃபயர்ல தான்டா உட்காருறாங்க. அந்த குளிர் காத்துக்கும், அந்த கேம்ப் ஃபயருக்கும் அவ்ளோ அழகா இருக்கு. ஸோ ஜங்குக் வந்து சூடா வந்து ஒரு ஃபிஷ் கேக் மாரி தான் குடுத்துருப்பாரு. இத சாப்பிட்டுக்கிட்டே பார்க்கலாம் அப்டின்ட்டு. ஸோ டேயாங்கும் அத சாப்பிட்டுக்கிட்டே அத பார்ப்பாங்கடா. அந்த வெளிச்சம் அழகா அப்டியே அந்த அருவியில விழுகும்டா. அப்டியே பர்பிள் கலர், கிரீன் கலர் அண்ட் அது விழுகும்போது பார்க்க அவ்ளோ அழகா இருக்கும். அந்த தண்ணி அவ்ளோ ஷைன் ஆயி அந்த கலர்ஸ்க்கு அப்டி வரும்டா. ஸோ அதெல்லாம் பார்க்கவே 2 கண்ணு பத்தாதுப்பா அப்டின்ற மாரி தான் டேயாங் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஜேகே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டேயாங்க தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. "இப்ப எதுக்கு என்னைய பார்க்குற? தேங்க்ஸ் டேயாங்." "ஆ?" அப்டின்ட்டு இப்ப தான் டேயாங் வந்து ஜங்குக்க பார்க்குறாங்க. டேயாங் வந்து ஒரு பெட்ஷீட் மாரி ஒண்ணு அவரு வந்து ஃபுல்லா கவர் பண்ணியிருப்பாரு, குளிரக்கூடாதுன்னு. அதாவது ஜேகே தான் கவர் பண்ணி விட்டுருப்பாரு. ஜேகே வந்து சும்மா தான் இருப்பாரு, அது ஃபேண்ட் மட்டும் போட்டு. "என்னாச்சு ஜங்குக்? எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்ற?" "அது வந்து என் லைஃப்ல இந்த மாரி ரூல்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாம நான் இருந்ததே இல்ல. கரெக்ட்டா 8 மணி 6 மணி ஆச்சுன்னா எந்திரிக்கணும். ஜிம்முக்கு போணும். 8 மணிக்கு சாப்பிடணும். 9 மணிக்கு ஆஃபீஸ் போணும். திருப்பி ரிப்பீட். அப்படியே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணேன். எந்த ஒரு ரூல்ஸும் எனக்கு தெரியல. யாருன்னே தெரியாதவங்கலாம் எனக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆனாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சுடா. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான். ஒருவேள அந்த கோவத்துல நான் அந்த ட்ரெயின விட்டு இறங்கியிருந்தேன்னா, கண்டிப்பா இதெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேல்ல. ஜஸ்ட் 1 டே தான். உன் கூட இருந்தேன். 1 டேவா? நம்ம கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1 1/2 டே இருக்கும்ல? மேபி 2 டேஸ். ம். கரெக்ட்டு தான். ஆனா, இந்த 1 டேல தான் நான் எனக்கு பிடிச்ச மாரி இருந்தேன். இந்த 24 ஹார்ஸ் என் லைஃப்ல ரொம்ப மறக்க முடியாத நாள். அவ்வளோ ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஹேப்பியா இருக்கேன். டயான். இதுவரைக்கும் என் லைஃப்ல நான் எந்த ஒரு முடிவும் எடுத்ததில்ல. ஆனா, உன்ன பார்த்ததுக்கப்புறம், இதுக்கு மேல என் லைஃப்ல எந்த முடிவு எடுத்தாலும், அத நானே எடுக்கணும்னு தோணுது. அப்படின்னு சொல்றாங்க. டேயாங்கும் சந்தோஷமா இருக்கு. சின்னதா ஒரு ஸ்மைல் குடுக்குறாங்க. ஆனா, அதுல அவ்ளோ பெயின் இருக்கு. ஜேகேவால புரிஞ்சுக்கிறவே முடியல. டேயாங், ஜங்குக், எனக்கு உன்ன முன்னாடியே தெரியும். ஆ? எப்படி? நீங்க தான் யங்கஸ்ட் பிசினஸ் மேன் ஆச்சே. உங்கள யாருக்கு தெரியாம இருக்கும்? ஆனா, எனக்கு சொல்ல விருப்பம் இல்ல. ஏன்னா, நான் உன் கூட ட்ராவல் பண்ணணும்னு நெனச்சேன். ஜீனோ ஜங்குக் கூட இல்ல. அப்படின்ட்டு டேயாங் சின்னதா ஸ்மைல் பண்றாங்க. ஜங்குக்கும் ஹேப்பியா இருக்கு. 2 பேரும் அந்த இத அவ்ளோ ரசிக்கிறாங்கடா. கொஞ்ச நேரம் கழிச்சு தான்டா நம்ம டேயாங் வந்து அவர் அறியாமலே ஜேக்கோட கைய டைட்டா பிடிச்சுக்கிட்டாரு. எங்க என்ன விட்டா எல்லாமே முடிஞ்சிருமோ அப்படின்ற பயத்துல. ஜேகேவுக்கும் இது பிடிச்சிருக்கு. அவரும் கைய பிடிச்சுக்கிட்டாரு. ஸோ பிடிச்சிட்டு டேயாங்க தான் பார்க்குறாங்க. டேயாங் வந்து என்ன நெனச்சான்னு தெரியல. லைட்டா ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்ல வந்து ஒரு கிஸ் பண்றாங்கடா. ஜங்குக் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க டேயாங்க. "ஜங்குக், நான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். காலையில அத நீ பாப்பியா? என்னோட பேக்ல தான் இருக்கும்." "என்னடா சொல்ற? ப்ளீஸ் எனக்காக." "சத்தியமா பாப்பேன்." "ஏன் ஒரு மாரி பேசுற? ஆஃப்டர்நூன்லேருந்து நீ சரியா இல்லையே. என்னாச்சு?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன்." "எனக்கு ஏன் தெரியல ஜங்குக். உன்னோட ஸ்மைல பார்க்கும்போது அவ்வளோ ஹேப்பியா இருக்கு. நீ எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு என்னமோ உன்னோட சிரிப்புல தான் என் வாழ்க்கையே இருக்கிற மாரி இருக்கு. அவ்வளோ அழகா இருக்க தெரியுமா? யாரும் உன்ட்ட சொன்னாங்களா என்னன்னு தெரியல. ஆனா நீ சிரிக்கும்போது முயல்குட்டி மாரி இருக்க." "ஏய் என்ன வாயா?" "ஆமா வாய் தான். ஆனா ஒண்ணு மட்டும் ஜங்குக், லைஃப்ல எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துக்கிறாத. உனக்கு என்ன பண்ண தோணுதோ அத பண்ணு. எல்லாமே கரெக்ட்டா தான் போகும். அண்ட் ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி 1000 தடவ யோசிக்கலாம்.
ஆனா பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட யோசிக்கக்கூடாது. புரியுதா? அப்படின்றாங்க. ஜேகே வந்து டேங்கையே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏதோ சின்ன பையன வந்து ஸ்கூலுக்கு அனுப்பும்போது அவங்க அம்மா சிலிப் கிளிப்பிலைக்கு சொல்ற மாரி டேங் ஒண்ணொன்னா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. "நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இந்த மாரி பண்ணணும்" அப்படின்ட்டு. ஜேகேக்கு ஒண்ணுமே புரியல. பட் இருந்தாலும் அது புடிச்சிருக்கு. ஏன்னா இந்த மாரி யாரும் ஜேகேட்ட சொன்னதே இல்ல. பட் டேங் சொல்றத கேட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அப்படியே ஜேகேவோட செஸ்ட்ல வந்து டேங் சாஞ்சுட்டாங்கடா. நம்ம ஜேகேவும் டேங்க ரொம்ப ப்ரொடக்டிவா பிடிக்கிற மாரி, அவரோட கைய வந்து ஜேகேவோட ஷோல்டர்ல தான் போட்டுருக்காங்க. "சங்குக், என்ன ஆனாலும் நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ப்ராமிஸ் பண்ணுவியா?" "ஏய், என்னடா ஆச்சு உனக்கு? ப்ளீஸ் சங்குக், நீ என்ன ஆனாலும் சிரிக்கணும். எனக்காக சிரிப்பியா? உன் ஒவ்வொரு சிரிப்புலயும் நான் இருப்பேன். நீ எப்பயாச்சும் என்ன மிஸ் பண்ணேன்னா, உன் உதட்டுல ஒரு சின்னதா என்ன நினைக்கும்போது ஒரு ஸ்மைல் வரும்ல, அது எனக்கு வேணும். ஏன்? ஒருவேளை இந்த ட்ரிப் முடிஞ்சோனே, அதுக்கப்புறம் நீ என்ன பார்க்கவே மாட்டியா என்ன?" அப்படின்ட்டு ஜேகே வந்து இதுக்கப்புறம் டேயாங் வந்து அடுத்து அவர் லைஃப்ப பார்க்கணும்னு நெனச்சு பேசுறாங்கன்னு நெனச்சு ஜேகே நெனைக்கிறாரு. ஆனா டேயாங்க்கு வந்து ரொம்ப பெயினா இருக்கு. "இது எப்படி நான் உன்ட்ட சொல்லுவேன்டா" அப்படின்ட்டு. ஸோ அவ்ளோ கஷ்டத்த உள்ள வச்சுக்கிட்டு அப்படியே ஜேகேவ தான் பார்க்குறாங்க. ஜேகேவும் டேயாங்க பார்த்துட்டு அவரோட ஃபோர்ஹெட்ல வந்து கிஸ் பண்றாங்கடா. 2 பேரோட கிஸ்லயுமே அவ்ளோ பெயின் இருக்கு. ஜேகேக்கு வந்து நம்மளுக்குன்னு ஒரு லைஃப் வந்து இதுதான் போல, டேயாங் தான் போல அப்டின்ட்டு டேயாங் வந்து கிஸ் பண்ணியிருப்பாங்க. டேயாங் வந்து ஏன் இப்டி இவ்ளோ லாஸ்ட் இடத்துல உன்னைய கஷ்டப்படுத்திட்டு நான் போறேனே, என்ன மன்னிச்சுரு அப்டின்ற மாரி தான் ஜேகேவ கிஸ் பண்ணியிருப்பாங்க ஃபோர்ஹெட்ல. ஸோ 2 பேரும் அப்படியே தூங்குவாங்கடா. பட் டேயாங்க்கு தூக்கமே வராது. ஜேகே தூங்குறத அந்த நைட் ஃபுல்லா பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. மாரி கில்ட்டியா, ரொம்ப லவ் எல்லாமே மிக்ஸ்டா இருக்க ஒரு ஐஸ்ல தான்டா டேயாங் வந்து ஜங்குக்க பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ அப்படியே அவரும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா, ஒரு 1 ஹார், 2 ஹார்ஸ்ல விடிஞ்சிரும்டா. அந்த சன்னோட வெளிச்சம் ஜேகே மேல படும்போது ஜேகே தான் ஃபர்ஸ்ட்டு வேக்கப் ஆவாங்க. "வாரு டேயாங், நான் சொன்னேன்ல சன்ரைஸ் கண்டிப்பா அழகா இருக்கும்னு." அப்படின்ட்டு ஜேகே வந்து டேயாங்க தான் பார்க்குறாங்க. டேயாங் பார்த்தோம்னா, அவரோட லிப்ஸ்ல வந்து லைட்டா அந்த பிளட் ஸ்டெயின் இருக்கும்டா. ஜேகேக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே டேயாங்க தான் எழுப்ப ட்ரை பண்ணுவாரு. பட் டேயாங் எழுந்திருக்க மாரியே தெரியல. "டேயாங், டேயாங், ஏய்" அப்படின்ட்டு அவரோட நோஸ்ஸு, ஹார்ட் பீட் எல்லாமே செக் பண்ணுவாருடா. எதுலயுமே எந்த ஒரு அசைவும் இருக்காது. ஸோ அவரு பயந்து போயிட்டு வேகமா டேயாங்க தூக்கிட்டு அவரு வீட்டுக்குள்ள தான் போவாரு. போயிட்டு யாரையாச்சும் ஹெல்ப் தேடலாம் அப்படின்ட்டு ஃபோன் எடுக்க பாப்பாரு. பட் ஃபோன் பார்த்தா இந்த டைம் பார்த்தா சிக்னல் சுத்தமா இருக்காது. ஸோ கரெக்ட்டா அவங்க வீட்டு வாசல்ல யாரோ நிப்பாங்கடா. ஸோ பார்த்தா அது டேயாங்கோட பேரண்ட்ஸ், அப்புறம் ஜேஹோப்பு, அப்புறம் கொஞ்சம் பாடிகார்ட்ஸ் மாரி யாரோ இருப்பாங்க. டேயாங் அ அப் "உள்ள வாங்க." என்னான்னு தெர்ல, ஏன்னு தெர்ல. நைட்லாம் நல்லா தான் இருந்தேன். காலைல எந்திரிக்க மாட்றேன். ஏன்னே தெர்ல. அப்டின்ட்டு சொல்றாங்க. ஜேஹோப் தான் ரொம்ப ஒரு மாரி அவர் கையெல்லாம் நடுங்குது. டேங் கிட்ட தான் போய் அவர் ஹேர வந்து கோம்ப் பண்றாங்க. இத பார்த்தோனே ஜின்னு அவ்வளோதான் செத்துட்டாரு. அப்படியே நாம்ஜூன புடிச்சுட்டு அழுகுறாங்கடா. ஜேகேக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. "என்னடா நடக்குது? ஏன் இப்படி பண்றீங்க?" அப்படின்ட்டு. என் டேயாங்க்கு என்னாச்சு? அவனுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா சரியாயிருவான்ல? அப்படின்றாங்க. இவங்க யாருக்குமே ஜங்குக்க வந்து ஐ மீன் ரொம்ப பெர்சனலா தெரியாது. பட் டேயாங் வந்து ஜேஹோப்ட்ட சொல்லியிருப்பாங்க, இந்த மாரி ஒரு பையன நான் மீட் பண்ணேன் அப்படின்ட்டு. ஸோ, அதனால ஜேஹோப் வந்து நேரா ஜங்குக்கிட்ட தான் போறாங்க. "ஜங்குக், டேயாங் உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கதா சொன்னான்ல, அத படிச்சு பாரு." "ஆ, அவன் 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 இப்படி இருக்கானேங்க." "ப்ளீஸ்." டேயாங் என்கிட்ட ஒண்ணு சொல்லி ஞாபகப்படுத்த சொன்னான். கண்டிப்பா டேங் உன் கூட தான் இருப்பான். நம்ம கூட தான் இருப்பான். அப்டின்றாங்க. ஜேகேக்கு இப்ப என்ன பண்ணணும்னு தெரியல. அங்க டேங் பேச்சு மூச்சு இல்லாம இருக்கான். என்ன நீ போய் எதையோ படின்னுகிட்டு இருக்கியே அப்டின்ற மாரி தான் பார்க்குறாங்க. ஸோ அப்டியே டேங்க வந்து அங்க இருக்கவங்க தூக்கிட்டு போயிட்டாங்கடா. ஐம் சாரிடா. பட் போயிட்டாங்க. பட் ஜேகேக்கு வந்து அப்டியே பின்னாடி போகணும்னு தான் தோணுது. பட் அவருக்கு வந்து ஒரு மாரி என்ன பண்ணணும்னே தெரியாம தான் இருக்காங்க. நேரா வந்து அவர் பேக்க தான்டா பார்க்குறாங்க.
அதில மை ஆல்பம் அப்படின்னு இருக்கு. ஸோ ஓப்பன் பண்ணும்போது டேயாங் சின்ன வயசுலேருந்து இது பண்ணது எல்லாமே அதில ரெக்கார்ட் மாரி கியூட்டா பண்ணி வச்சிருக்காரு. பட் அதில சடனா ஸ்டாப் ஆகுறாங்கடா. ஒரு டேயாங்க்கு வந்து ஒரு 15 வயசு இருக்கும்போது இருக்கும் போல. "ஹே! இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியுமா? இன்னைக்கு த வேர்ல்ட் ஃபேமஸ் சிஇஓன்னு ஜீனோ ஃபேமிலி ஒருத்தவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. பேரு ஜங்குக்காம். பார்க்க கியூட்டா இருந்தான். பன்னி மாரி." அப்படின்ட்டு எழுதிட்டு ஜேகேவோட ஃபோட்டோ ஒட்டியிருக்காங்கடா. சின்ன வயசு ஃபோட்டோ. அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு 27 ஏஜ் இருக்கும்டா. அப்ப ஒட்டுனது. ஸோ ரொம்ப இல்ல சாரி. ஸோ 27 அப்பதான் வந்து ஹையா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஜங்குக் வந்து வந்த ஒரு 3 வருஷத்துலயே ரொம்ப ஒரு ரீச்க்கு போயிருப்பாரு. ஸோ அப்போ வந்து பிசினஸ் கிங்னே இது பண்ணியிருப்பாங்க. ஸோ திருப்ப திருப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ஜங்குக்கோட பிக்கா தான் இருக்கு. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா, டேயாங் ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா, "நான் எப்பவுமே உன்ன பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஜங்குக். ஆனா ஏன் இந்த தடவ ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கு? நீ யார் கூடயாச்சும் மீட்டிங் போனா நான் ஏன் பொசசிவ் ஆகுறேன்? உனக்கு ஒண்ணு தெரியுமா? அப்பாவும் அவங்க ஃபேமிலிக்கும், நம்ம ஃபேமிலிக்கும் ஐ மீன் என் ஃபேமிலிக்கும், உன் ஃபேமிலிக்கும் ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணதா சொன்னாங்க. ஆனா, எனக்கு ஏன்னு தெரியல. உன்ன பார்த்தா நான் ஃபீல் பண்ணுவேன்னு தோணுச்சு. அதனால நான் வேணான்ட்டேன். ச்சே! சான்ஸ மிஸ் பண்ணிட்டேல்ல. அப்டின்ட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லாமே அ ஜேகேவும், டேயாங்கும் ஒண்ணா இருக்கிற மாரி ஏஐல கிளிக் பண்ண மாரி இருக்குடா. ஜேகே, டேயாங் ஒரு கப்பலா இருந்தா எப்டி இருப்பாங்க? ஸோ இந்த மாரி எடிட் பண்ணி டேயாங் வந்து நெறையா பிக் ஒட்டி வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஃபேமிலி இருந்தா எப்டி இருக்கும்ன்ட்டு. ஸோ இந்த மாரி நெறையா பிக் போது. லாஸ்ட்டா வந்து ட்ரெயின்ல மீட் பண்ணும்போது எடுத்த பிக் வந்து டேயாங் வந்து ஜேகேக்கு தெரியாம எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த பிக்கோட ஜெராக்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஸோ அப்பதான் ஜாய்கா வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. இறங்கும்போது டேயாங் வந்து ஃபோன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஜெராக்ஸ் அங்கலாம் ஃபோன் வச்சிருப்பாங்கல்லடா, அந்த மாரி கடையெல்லாம். அங்க போயிருப்பாங்க. ஸோ அப்பதான் தெரியுது இதுக்காக தான் அவன் போயிருப்பானோ அப்டின்ட்டு. ஸோ அதான் அவங்க 2 பேரும் ஃபைனலா எடுத்த ஃபோட்டோ போல. ஸோ அவ்ளோ அழகா அதுல இருக்கு. ஸோ அதுக்கு பின்னாடியே ஒரு லெட்டர் இருக்குடா. அந்த லெட்டர் தான் அப்டியே ஒரு மாரி கை ஷேக் ஆற மாரியே எடுக்குறாரு. இந்த லெட்டர நீ எடுக்கும்போது, கண்டிப்பா உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உனக்கு இப்ப நான் தேங்க்ஸ் சொல்லவா? இல்ல சாரி சொல்லவான்னு எனக்கு சத்தியமா தெரியல ஜங்குக். ஆனா, டாக்டர் எனக்கு இன்னும் நெறைய நாள் இல்ல அப்படின்னு சொல்லும்போது, நான் கஷ்டப்படல. அழுகல, ஆர்ப்பாட்டம் பண்ணல. ஆனா அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனா அது எல்லாமே உன்ன பார்க்குற வரைக்கும் தான். லைஃப்ல நெறையா ஃப்ரெண்ட்ஸ் கிரியேட் பண்ணணும். நெறைய இடத்துக்கு போணும்னு ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ஆனா, அதுக்கப்புறம் நான் எத்தன பேர ஹர்ட் பண்ணேன்னு நான் நெனச்சு கூட பார்த்ததில்ல. அவன் கூட இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் எங்க நான் உன்ன விட்டு போயிட்டா, நான் உன்ன ஹர்ட் பண்ணுவேனோன்னு பயமா இருந்துச்சு ஜங்குக். என்னோட கடைசி நேரத்தில நான் உன் கூட இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா, எங்க நான் கடைசியா உன் கூட இருந்தேன்னா, நீ கஷ்டப்படுவியோன்னு எனக்கு பயமாயிருச்சு. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா என்னால முடியல. ஜங்குக், ஃபர்ஸ்ட் டைம் நான் ரீக்ரியேட் பண்றேன். சாக போறத நெனச்சு இல்ல. ஆனா, இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் 1 நாளோ, இல்ல 1 வாரமோ, உன் கூட சந்தோஷமா ஒரு லைஃப வாழ்ந்துட்டு, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் கூட சரின்டலாம். ஆனா, நான் கண்டிப்பா கொற சொல்ல மாட்டேன். உனக்கு இது 24 ஹார்ஸா இருக்கலாம். ஆனா, எனக்கு இது பியூர் 2 டேஸ். 3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் உன்ன பாத்துட்டேன். அப்ப நீ எனக்கு ஒரு க்ரஷ்ஷா மட்டும் தான் இருந்த. ஆனா, போக போக என்னைய அறியாமலே எனக்கு உன்ன புடிச்சுச்சு. பேசாத ஒருத்தன் மேல எப்படி லவ் வரும்? காமெடியா இருக்குல்ல? ஆனா நான் உன்ன லவ் பண்ணேன் ஜங்குக். ரொம்ப லவ் பண்ணேன். கடவுள்ட்ட நெறையா தடவ வேண்டியிருக்கேன். என்னோட நாள முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாச்சும் நான் அவன்ட்ட பேசணும். அவன் கூட ஜஸ்ட் ஒரு ஹாய், ஹலோ சொன்னா கூட போதும் அப்டின்ட்டு. ஆனா அந்த கடவுள் இவ்ளோ தூரம் நம்ம 2 பேரையும் கொண்டு வரான்னு நான் நெனச்சே பார்க்கல. 2 டேஸ். டோட்டலா 2 டேஸ் உன் கூட இருந்தேன். நான் செல்ஃபிஷ்ஷா இருக்கக்கூடாதுன்னு எப்பயுமே யோசிப்பேன். ஆனா, உன் விஷயத்துல நான் ரொம்ப செல்ஃபிஷ்ஷா இருந்துட்டேன்.
சாக போறேன்னு தெரிஞ்சும் உன்ன ரொம்ப காயப்படுத்திட்டேன் ஜங்கு. கண்டிப்பா என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நான் இல்லைன்னா எவ்வளோ வலிக்குமோ, அதே மாரி உனக்கும் வலிக்கும்னு எனக்கு இப்ப தோணுது. தப்பு பண்ணிட்டேன் நான் ஜங்கு. ப்ளீஸ் நான் இத ரிக்ரெட் பண்ணக்கூடாதுன்னு நெனச்சேன்னா, நீ சந்தோஷமா இருக்கணும் ஜங்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் செல்ஃபிஷ்ஷா இருந்தத நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்றேன். ஜங்கு, எனக்கு இதுக்கு மேல நெறைய டைம் இருக்குமா என்னான்னு தெர்ல. ஆனா உன் கூட இருந்த ஒவ்வொரு செகண்டும் எனக்கு அவ்ளோ இம்பார்ட்டன்ட். நான் இந்த அளவுக்கு ஒரு மூமெண்ட்ட சந்தோஷத்தோடையும், பெயினோடையும் இருந்ததே இல்ல. நான் கண்ண மூடும்போது, நீ சிரிக்கிற உன் ஃபேஸ பாக்கணும். நான் இருந்தாலும் இல்லைனாலும் நீ ஹேப்பியா இருக்கணும் ஜங்கு. ப்ளீஸ். நான் போயிட்டேன்றதுக்காக நீ உன் வாழ்க்கைய வாழாம இருக்காத. யூ வாண்ட் டு ஃபால் லவ் அகைன். புரியுதா ஜங்கு? லைஃப்ல என்னோட எதுவும் ஸ்டாப் ஆயிராது. என்ன தாண்டி நெறையா விஷயம் இருக்கு. நீ திருப்பி உன் லைஃப்ப நீ லவ் பண்ணணும். நெறைய சிரிக்கணும். நல்லா சாப்பிடணும். உனக்கு புடிச்சத மட்டும் பண்ணணும். நெறையா ட்ராவல் பண்ணு ஜங்கு. எனக்கும் சேர்த்து ட்ராவல் பண்ணு. எனக்கும் சேர்த்து இந்த உலகத்த நேசி. உன் ஒவ்வொரு சிரிப்புலயும் நான் உன் கூட தான் இருப்பேன். எப்பயுமே உனக்கு துணையா இருப்பேன். ஒருவேள அடுத்த ஒரு ஜென்மம்னு இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நான் அப்போ உன் கூட இருப்பேன் ஜங்கு. இந்த 2 டேஸ் நீ எனக்கு நெறையா லவ் குடுத்துருக்க. நீ நான் உன்ன நெறையா டார்ச்சர் பண்ணிட்டேன்ல. ஆனாலும் நீ அத பொறுமையா ஹேண்டில் பண்ண. உன்னோட சைலன்ட்டான கேர் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜங்கு. இந்த மாரி ஒருத்தன கடைசில காயப்படுத்திட்டு போறத நெனச்சா தான் கஷ்டமா இருக்கு ஜங்கு. ஐ உன்ன பார்த்தப்பயே இத நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா என்னால முடியல ஜங்கு. இப்ப சொல்றேன். ஐ ஐ லவ் யூ ஜங்கு. ஐ லவ் யூ சோ மச். உன்ன எப்பயும் நான் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதே மாரி எனக்காக நீ எப்பயும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். யாருக்காகவும், எதுக்காகவும் உன்னோட அந்த பன்னி ஸ்மைல நீ விட்டுறக்கூடாது. நான் திருப்பி சொல்றேன் ஜங்கு. நீ சிரிக்கிறதுக்கு முன்னாடி உன் கண்ணுல ஒரு சிரிப்பு வரும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சிரிப்ப நீ எப்பயுமே எல்லாருக்கும் குடுக்கணும். எனக்காக பண்ணுவியா? உன்னோட டார்ச்சலுக்காக. ப்ளீஸ். அப்படின்னு அந்த இடத்துல அங்க லெட்டர் முடியுதுடா. அங்கனக்குள்ள டேயாங் நோஸ்லேருந்து ப்ளீட் ஆன பிளட்டும் லைட்டா இருக்கு. ஸோ ஜேகேக்கு சத்தியமா முடியல. அப்படியே அவரு கீழ விழுந்துட்டாரு. அந்த லெட்டர் அவர் கையில வச்சு அவ்ளோ அது எப்படி சொல்ல? கண்ணீரே வரலடா. அவருக்கு அழுகவும் முடியல. இப்ப அழுகணுமா? என் கஷ்டத்த நான் எப்படி சொல்லுவேன்? என்ன பண்ணுவேன்? அது ஒரு சில பேர் சொல்லுவாங்கல்ல, லைஃப்ல எல்லாமே நம்மள விட்டுட்டு போச்சுன்னா, கடைசில அந்த அழுக கூட நம்மளுக்கு வராதுன்னு. ஸோ அந்த மாரி தான் ஜேகே வந்து அந்த அந்த ரூமவே பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஸோ அப்படியே ஃபைனலா கட் பண்ணிட்டு டேயாங்கோட ஃபர்னல தான்டா காட்டுறாங்க. ஸோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நிக்கிறாங்க. ஜின்னு, ஜேஹோப் எல்லாரும் ரொம்ப நாம்ஜூன் கஷ்டமா நிக்கிறாங்க. டேயாங்க்கு அவ்ளோ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா? அப்படின்ற மாரி தான் அந்த இடம் அவ்ளோ ஃபுல்லா இருக்கு. எல்லாருமே அழுதுகிட்டே இருக்காங்கடா. அதுல ஜேகே மட்டும் தான் ஒரு மாரி ஒரு ஸ்டோன் மாரி நிக்கிறாங்க. ஸோ ஃபைனலா எல்லாரும் அவங்களோட ரெஸ்பெக்ட்ட முடிச்சுட்டாங்க. ஜேஹோப் வந்துட்டு டேங் ஜேகேவ தான் பார்க்குறாங்க. டேங் உன்ன ரொம்ப லவ் பண்ணான் ஜங்குக். அவனோட ஆசை நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். தயவு செஞ்சு அவனுக்காக. ப்ளீஸ். அப்படின்ட்டு அங்கேருந்து போயிட்டாங்கடா. நாம்ஜூன் வந்து ஜேகேட்ட எதுவுமே பேசல. பட் ஜின்னு வந்து போகும்போது ஜேகேவோட ஹேர லைட்டா தடவி குடுத்துட்டு போறாங்க. ஒரு மாரி ரொம்ப அது எப்படி சொல்ல? நீ வந்து எதையும் கில்ட்டியா எடுத்துக்கிறாத. எது நடக்கணுமோ அதான் நடக்கும். அப்படின்ற மாரி.
ஸோ கடைசியா வந்து எல்லாரும் போயிட்டாங்கடா. ஜேகே வந்து நேரா இப்ப டேயாங்கோட அந்த இதுல சமாதில தான்டா பூ வச்சுட்டு ஒரு மாரி அந்த பேர அவ்ளோ இதா பார்த்துக்கிட்டே இருக்காங்க பெயின்ஃபுல்லா. ஸோ அதில டேயாங்கோட ஒரு ஏஞ்சல் ஃபோட்டோ மாரி ஒண்ணு ஒட்டியிருக்காங்கடா. டேயாங் வந்து ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு, அப்படியே அழகா சிரிக்கிறாங்கடா. பாக்ஸி ஸ்மைலு. இதெல்லாம் பார்த்தோனே ஜேகேவால அதுக்கு மேல சுத்தமா முடியல. மழை வேற பெய்யுது. அவர் பாட்டுக்கு அவ்ளோ அழுகுறார்றா. யாருமே இல்ல. அவர் அழுகுறாரா, இது என்ன சொல்ல, ஜேகே அழுகும்போது டேயாங்கும் கூட சேர்ந்து அழுகுற மாரி ஃபீல் ஆகுதுடா, அது பார்க்கும்போதே. ஸோ அவ்ளோ அழுகுறாரு. அவளால முடியல. ஏன்டா இப்படி பண்ண? நான் பாட்டுக்கு கதையிலடா இருந்தேன். யார் எப்படி இருந்தா எனக்கு என்னன்னு? நீ அதெல்லாம் என் லைஃப்ல வந்த. ஆ? எனக்கு சந்தோஷம்னா என்னான்னு சொல்லிக் குடுத்த. லைஃப எப்படி இருக்கணும்னு சொல்லிக் குடுத்த. என்ன சிரிக்க ஃபர்ஸ்ட்டு. அப்படி மொத்தமா என் சிரிப்ப எடுத்துட்டு, எப்பயுமே நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன்னா நான் எப்புட்றா சிரிப்பேன்? என் சிரிப்புக்கு காரணமே நீ மட்டும் தானடயா! நான் எப்புட்றா சிரிப்பேன்? சொல்றா! அப்படின்ட்டு ஒரு மாரி ரொம்ப அழுகுறாங்கடா. அவங்களால சத்தியமா முடியல. ஸோ இப்படியே ஒரு 30 இயர்ஸ் போயிருச்சுடா. ஒரு 30 இயர்ஸ் ரன்னு தான்டா. ஸோ ஜீனா ஃபேமிலிய தான்டா காட்டுறாங்க. நம்ம ஜேகே தான் ஒரு மாரி ரொம்ப ஸோ 60 இயர்ஸ் ஆயிடுச்சுல அவருக்கு வயசு. ஒரு மாரி ஹேர்லாம் அங்கங்க லைட்டா நெறச்சிருக்கு. ஸோ ரொம்ப டயர்டா அவர் வயசான தோற்றத்தில தான் அவர் வந்து ஒரு கேஷுவல் ட்ரெஸ் தான்டா அன்னைக்கு போடுறாரு டிஃப்ரெண்ட்டா. ஸோ போட்டுட்டு நேரா கீழ தான் வராரு. நம்ம சுகாவும், ஜிம்மினும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து இன்னொரு சைடு பார்த்தோம் அப்புட்ன்னா, நம்ம யூமின் தான்டா. அவர் வந்து இப்போ ஒரு 34 ஏஜ் தான்டா. ஃபுல்லா வந்து ஜீனோ ஒர்க்கெல்லாம் அவர் தான் பார்த்துக்கிறாரு. வித் அவங்களோட பேரண்ட்ஸ் அண்ட் அங்கிள் ஜேஹோப் ஜங்குக்கோட ஹெல்ப் மூலியமா. ஸோ அவங்களுக்கு மேரேஜ் ஆகி பார்த்தோம்னா, ஒரு குழந்தை இருக்கு. ஸோ அந்த குழந்தையோட பேரு வந்து டயாங் தான். நம்ம ஜேகே தான் ஆசைப்பட்டுருப்பாரு இப்படி வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அவங்க எல்லாரும் கேட்டிருப்பாங்க. பட் எதுவுமே யாரும் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ நேரா வந்து அவர் வந்து அங்க சீட்ல தான்டா போய் உட்கார்றாங்க. டேயாங்க்கு வந்து இப்ப தான் ஒரு 5 வயசு ஆகுது. கியூட்டா அப்படியே நடந்துட்டு நம்ம ஜேகேவோட லேப்ல தான்டா வந்து உட்காந்துருப்பாங்க. "அங்கிள் இன்னைக்கு என்னாச்சு? எங்கேயோ வெளிய போறீங்களா என்ன?" "ம். ஆமா." "எங்க?" "ப்ளூ வேல்." "ஓ! 30 இயர்ஸ்க்கு முன்னாடி போனேன்னு சொன்னீங்களே! அந்த பிளேஸா?" "ம். ஜங்குக், நம்ம இருக்க வயசுக்கு இதெல்லாம் தேவையா? வீட்ல இருக்க வேண்டியதுல." "சுகா, எனக்கு போயிட்டு வரணும்னு தோணுது. ப்ளீஸ்." "அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான்டா நீ மாறிட்ட. நீ சிரிக்கிறத நெனச்சு நாங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டோம். ஆனா அதுக்கப்புறம் நீ யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டேன்ட்ட. ஏன் ஜங்குக் இப்படிலாம் பண்ற?" "சுகா, நீ எப்பயுமே கேட்பேல. அதுக்கு உனக்கு ஆன்ஸர் வேணும்னா, நான் போனதுக்கப்புறம் என் ரூம்ல போ. அங்க ஒரு டைரி இருக்கும். உனக்கே பதில் தெரியும்." அப்படின்றாங்க. சுகாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ இப்ப யூமின் தான்டா ஜேகேவ பார்க்குறாங்க. "அங்கிள், அந்த கேன்சர் ஃபவுண்டேஷன் நம்ம நெனச்ச மாரி நல்லா போய்க்கிட்டு இருக்கு. நீங்க என்ன சொல்ல வரீங்க?" யூமின் அப்படின்ட்டு யூமின தான் பார்க்குறாங்க. யூமினும் ஜேகேவ தான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. "நேத்து லாயர் வந்து உன்ட்ட பேசினாரா?" "அதனால தான் நான் கேட்குறேன் அங்கிள்." "எதுக்காக இதெல்லாம்?" "யூமின், எனக்கு அப்புறம் இருக்கிறது நீங்க மட்டும் தான். இதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு தான் வரும். அதனால தான் நான் இப்பயே பண்ணிட்டேன். ஆனா அதுக்கெல்லாம் என்ன அவசியம் ஜங்கோக்? நல்லாதானே இருக்க நீ?" "சுகா, யாருக்கு எப்ப என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியாது." "யூமின், எனக்காக ஒரே ஹெல்ப் பண்ணுவியா? என்ன ஆனாலும் அந்த கேன்சர் ஃபவுண்டேஷன மட்டும் விட்டுறாத ப்ளீஸ். அங்க இருக்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அவங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கிடைக்கணும். அதுக்காக தான் நான் அத ஓப்பன் பண்ணது. எனக்காக ப்ளீஸ்." "கண்டிப்பா அங்கிள். டேயாங் கேன்சர் ஃபவுண்டேஷன். கண்டிப்பா நான் என்ன ஆனாலும் அத விடமாட்டேன். நம்ம ஃபேமிலி என்ன கஷ்டத்துல போனாலும், என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த கேன்சர் ஃபவுண்டேஷன நான் ரன் பண்ணுவேன். ஐ ப்ராமிஸ் அங்கிள்." அப்படின்றாங்க. ஜேகேக்கு இதுவே போதும். ஸோ சின்னதா ஒரு ஸ்மைல் குடுக்குறாங்க. நம்ம யூமியும் ஹேப்பியா இருக்காங்க. ஏன்னா,
அவருக்கு எல்லாமே வந்து ஜேகே தான். நான் ஸ்டார்ட்டிங்கே சொல்லியிருப்பேன். ஸோ ஜேகேக்கு வந்து யூமின் தான் அட்டாச்சா இருப்பாங்க. ஸோ அதனால யூமின நம்பி தான் இந்த பொறுப்பையும் ஜேகே வந்து குடுத்துருப்பாரு. ஸோ ஃபைனலா எல்லார்ட்டயும் பேசிட்டு சுகாவ தான்டா பார்க்குறாங்க. தேங்க்ஸ்ண்ணா அப்டின்ட்டு அங்கருந்து கெளம்பிட்டாங்கடா. ஷுவாக்கு ஒண்ணுமே புரியல. வேணா அண்ணேன்ட்டு கூப்ட்டு போறான் அப்டின்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ நேரா சுகா போய் ஜேகேயோட ரூமுக்கு தான்டா போறாங்க. அங்க டைரி இருக்கு. ஸோ அது என்ன டைரின்னு பார்த்தோம் அப்டின்னா, நம்ம டேயாங்கோட டைரி தான்டா. ஸோ அவருமே யோசிச்சுக்கிட்டு ஃபுல்லா ரீட் பண்றாரு. ஸோ டேயாங்கோட லெட்டர் வரைக்கும் ரீட் பண்ணியிருப்பாரு. லாஸ்ட்டா அதுல இன்னொரு லெட்டரும் இருக்கு. இட்ஸ் டைம் ஃபார் மீட் யூ டேயாங். உன்ன மீட் பண்றதுக்கான டைம் வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். நான் உன்ன தேடி வரேன் டேயாங். நான் போயிட்டு வரேன். எல்லாருக்கும் குட் பை. அப்டின்ட்டு எழுதியிருக்கு. சுகாக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு அவருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வயசு ஆயிடுச்சு தான். அதுக்குன்னு அவர் இப்படிலாம் யோசிச்சே பார்க்கல. ஸோ அப்படியே கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா, ஜேகே தான்டா. அந்த லாஸ்ட்டா நம்ம டேயாங் கூட இருந்த அந்த டென்ட் ஹவுஸ்ல தான்டா இருக்காங்க. ஸோ கரெக்ட்டா வந்து நைட் டைம் தான். ஏன்னா அவரு அங்க வர்றதுக்கே 1 டே ஆயிரும்னு நான் சொல்லியிருப்பேன்ல. ஸோ நைட் டைம்ல தான் அங்க உட்காந்து கேம்ப் ஃபயர் வச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஸோ அப்படியே டயான் கூட இந்த எல்லா மெமரீஸையும் பார்த்துக்கிட்டே இருக்காருடா. ஸோ அப்படியே லைட் கட் பண்ணா மார்னிங் தான்டா. சன்ரைஸ் செம்ம அழகா வருது. ஆமா ஜங்குக், நீ சொன்னது உண்மதான். இந்த சன்ரைஸ் ரொம்ப அழகா இருக்கு. அப்படின்ட்டு நம்ம டெஹாங் வாய்ஸ் கேட்குது. ஜேகே டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா டெஹாங் வந்து அங்க உட்காந்துருக்காங்க. பட் அவருக்கு வயசெல்லாம் ஆகல. அவர் இறந்து போகும்போது எந்த வயசுல இருந்தாரோ, அதே வயசுல தான் இருக்காரு. டெயாங் சாருக்கு வரதுக்கு இவ்ளோ வருஷம் ஆயிடுச்சா? எவ்வளோ நாள் உனக்காக இங்க வெயிட் பண்றது? இது என்ன? அ தோலெல்லாம் சுருக்க சுருக்கமா இருக்கு. முடியெல்லாம் அவ்ளோ வெள்ளையாயிருச்சே! சார் இவ்ளோ சீக்கிரம் வயசாகும்னு நெனச்சு கூட பார்க்கல. பாத்தியா? என்ன எப்படி இருக்கேன்? என்ன அப்படியே தான் இருக்க டயாங். சைல்டிஷா? விளையாட்டுத்தனமா? ம். ஆனா நீ தான் நான் சொன்னத செய்யல. நான் எத்தன தடவ சொல்லியிருக்கேன், சிரிக்கணும்னு. அப்படின்ட்டு அவர் கைய வச்சு ஜேகேவோட லிப்ஸ தாண்ட அந்த மாரி ஸ்மைல் மாரி கொண்டு வராரு. ஸோ ஜேகேலாம் அவ்வளோதான் டேங் அப்படியே ஹக் பண்ணிட்டாங்க டைட்டா. ஸோ ஹக் பண்ணிட்டு அவ்ளோ அழுகுறாங்கடா. நம்ம ஜே ஜே டேங்கும் ஹக் பண்ணிட்டு லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. "அதான் இப்ப வந்துட்டேல்ல, அப்புறம் எதுக்காக அழுகுற? ம். ஐ மிஸ் யூ சோ மச் டேயாங். ஐ மிஸ் யூ சோ மச்." அவ்வளோதான் என்ட்ட சொல்லணுமா ஜங்குக்? சொல்றதுக்கு வேற எதுவும் இல்லையா? ஐ லவ் யூ டேயாங். ஐ ஐ லவ் யூ சோ மச்டா. அப்படின்ட்டு ரொம்ப அழகா சொல்றாங்கடா. நம்ம டேயாங்கும் லவ் யூ சொல்றாங்க. சொல்லிட்டு அப்படியே ஹக்க பிரேக் பண்ணிட்டு டேயாங் தான்டா ஜேகேவோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றாங்க. "என்ன தேடி இத்தன வருஷம் கழிச்சு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஜங்குக்." அப்படின்ற மாரி தான் அந்த கிஸ் போது. ஸோ ஜேகேவும் டேயாங்கோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றாங்க. அதாவது ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றாங்க. "உன்ன இவ்வளோ நாள் வெயிட் பண்ண வச்சதுக்கு என்ன மன்னிச்சிடு டயாங்." அப்படின்னு தான் அந்த கிஸ் வந்து கன்வேன் ஆகுது. ஸோ 2 பேரும் அவங்க ஃபோர்ஹெட்ட அட்டாச் பண்ணிட்டு, அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் கண்ண மூடி, அவங்க வார்மா தான்டா ஃபீல் பண்றாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டோரி முடியுதுடா. ஆக்சுவலா நான் அந்த லெட்டர் சீனோட முடிக்கணும்னு நெனச்சேன். பட் இருந்தாலும் வேணாம். எனக்கு தெர்ல இது உங்களுக்கு புடிச்சிருக்கா என்ன அப்டின்ட்டு. ஸோ புடிச்சிருந்தா நான் ரொம்ப ஹாப்பிடா. அண்ட் மிஸ்டேக் இருந்தா சொல்லுங்க. அது நான் எப்பயும் உங்கட்ட கேட்கறது தான். நான் கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பா நான் உங்கள யாரையும் அழுக வச்சிருக்க மாட்டேன்னு நான் நம்புறேன். ஆ ஏன்னா நான் யாரையும் அழுக வைக்க விரும்ப மாட்டேன்டா. ஸோ அண்ட் இதுக்கு மேல என்ன சொல்லன்னு எனக்கு தெர்ல. ஸோ லவ் யூ டா. எல்லாரும் ஹாப்பியா இருங்க. ஒண்ணே ஒண்ணு தான். லைஃப்ல நம்ம நெறைய யோசிச்சுக்கிட்டு இருப்போம். இது அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோன்னு. ஆனா கடைசியில சப்பையா முடிஞ்சிரும். ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்கள நீங்க கஷ்டப்படுத்திக்கிறாதீங்க. எது எப்படி நடக்கணுமோ, அது அப்படி நடந்தே தான் தீரும். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, அத பண்ணுங்க. அவ்வளோதான் என்ன பொறுத்தவரைக்கும். சிம்பிள். ஹாப்பியா இருங்கடா. இருக்கிறது ஒரு லைஃப். யோசிச்சு யோசிச்சு கஷ்டப்பட தேவையில்லைல. அண்ட் டாட்டாடா. பை பை. அகைன் ஒரு எஃப்எஃப்ல மீட் பண்ணலாம். அண்ட் லவ் யூ.